நமஸ்காரம். என் பொண்ணு கட்டிக்கு போகிற மாப்பிள்ளை நம்ம தொகுதி எம்எல்ஏவோட பையன். வர 18ஆம் தேதி கல்யாணம் வச்சுருக்கிறேன். நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும். இது சரியா நடக்கத்தும் இல்லை. என்னாச்சு இவருக்கு? ஆசீர்வாதம் தானே பண்ண சொன்னேன். ஏன் கட்டிக்க மாட்டேன்? 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்குது. வரப்போற எலெக்ஷன்ல அவ எம்எல்ஏ கேண்டிடேட். இவளை எப்ப கட்டிக்கிறேன்னு சொன்னானோ அந்த நிமிஷத்துல இருந்து நான் சந்தோஷத்தை தலைகால் தெரியாம ஆடிட்டு இருக்கிறேன். ஐயோ அப்பா நல்லவன் கிடையாது. என் கூட படிச்ச 2 பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்திருக்கான். இந்த ஏரியாவுல 4 பேரை வெட்டி போட்டிருக்கான். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. நான் அங்க வேலை செய்யற சாதாரண ஒரு ஆள். அவர் எனக்கு பாஸ். உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் நான் பார்ட்னர். காட்டு போயல முட்டா போயல ஓடுற வண்டி நிறுத்த சொல்லிய அறிவில்லை உனக்கு? ஓடுற வண்டி தானே நிறுத்துன்னு சொல்ல முடியும். பின்ன நின்னுக்க வண்டியா நிறுத்துமாங்க. ரிவர்ஸ் வானே. அட வானே 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 வானே. ஓல்டு ஓல்டு ஓல்டு. சோ இர் இக்கா இத்தி இல் சு இந்தரி. சொர்க்கத்தில் சுந்தரி. இன்னைக்கு சுந்தரிய பார்க்காம போக கூடாது. அண்ணா இன்னைக்கு நான் லீவுண்ணே. டேய் டேய் மனாரே நான் சொல்றேன் கேட்றா. இந்த வரா டேய் இந்த வரா டேய் ஏடா டேய் டேய் ஏடா காட்டு போயல ஏடா முட்டா போல மணலாரிய நடு ரோட்ல படிப்படி இன்னைக்கு நான் லீவுன்றியே மணலோட கொப்படான இறக்கி விடுவேன். குப்புசாமி இருக்கானே முத்து இருக்கானே அவங்க 2 பேரும் இறங்கி விடுவாங்க. நீ எங்கடா போற? கிளிக்க போறியாடா? முக்கியமான சோழி இருக்குனே. ஏடா சோழி? சுந்தரிய பார்க்கணும். சுந்தரியா? யாரா அது? நம்ம சொந்தக்கார பிள்ளையாடா? ஆமாண்ணே அது எல்லாத்துக்கும் சொந்தனே. உருப்பட மாட்டா நீ உருப்பட மாட்டா நீ உருப்பட மாட்டா. டேய் மன்னாரே அவன் ராத்திரி கேட்க தங்குவா. என் கூட படிச்ச ஒருத்தன் இங்க திருச்சியில இருக்கான்ல. ஆமா ஒரு பெரிய எம்ஏ இல்ல இவரு கூட படிச்சாரு. அண்ணா நான் படிச்ச 3ஆவது தானே. நான் 3ஆவது படிக்கும்போது என் கூட ஒருத்தன் 3ஆவது படிச்சான்ல. அப்பா அவன் என் கூட படிச்சவன் தானே. அப்பா சாமி உன் கூட பேசி என்னால சமாளிக்க முடியாது. போடா போய் நல்லா சுந்தரியை பாரு. கண்ணுல ஒரு போஸ்ட் போட கூடாது. உடனே குளிச்சுருவான். அண்ணே கரடிப்பாறையில இருந்து வரேன். ஒரு டிக்கெட் கொடுங்க. நீ எங்க இருந்தனாலும் வா. டிக்கெட் விலை 30 ரூபா. 30 ரூபாயா? போன வாரம் 20 ரூபா தானே வாங்குனீங்க. வாரம் இப்படி டிக்கெட் விலை கூட்டுறீங்களே. இது சேர்த்து போடிக்கலானே. காசு நேரு அண்ணே எருமநாயக்கு இருந்து வரேன். எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கண்ணே. டிக்கெட்டுன்னு கேளுங்கடா. ஏன்டா ஊர் பேரை சொல்லி கேவலப்படுத்துறீங்க? இது என்ன கோயிலா? உள்ள என்ன சாமி தரிசனமா நடக்குது? എന്നെ കണ്ടാ മാത്രം മുഖം ഒരു പൊട്ട. என்ன பெருசு போட்டாங்களா? வெறும் வசனமாதாப்பா போகுது. അതുവരെ വെള്ളം കുടിക്കണം. നമ്മുടെ എല്ലാം ആവണ വരെ போடுற நேரமாச்சே. ஏன் போடாம இருக்காங்க? இவங்க எப்பவுமே இப்படிதான்ப்பா. சில நேரம் படத்துல இருக்கிற காட்சியை மட்டும் போட்டுட்டு போடாம ஏமாத்திடுவாங்க. இல்ல கொலகார பாருங்க. இவர் ரொம்ப நல்லவராச்சே. இவர் எதுக்கு இந்த படத்துல வந்தாரு? வாட்ச்மேன் பதறாதீங்க. நான் தான் மன்னாரு கரடிப்பாறை கணேசனை பார்க்க வந்திருக்கேன். ஓ செக்ஸ் படம் மன்னாரா? வாரம் படம் பார்ப்பேன்ல. பார்த்துட்டு வந்து கணேசன் உங்களுக்கு தங்குவே இல்லை. கணேசன் சொல்லிட்டான் போ. மன்னாரே வாடா நல்ல நேரத்தில் வந்தப்பா. என்ன பத்தி வாட்ச்மேன் ஏன்டா இப்படி சொன்ன? ஓ செக்ஸ் படம் மன்னாரா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். உள்ள வாடா.
வெளியே போகிறேன். காலைல தாண்டா வருவேன், இருந்துக்க. யார் வந்து கதவு தட்டினாலும் கதவு திறக்காத, சரியா? என்ன கணேசா ரூமை காலி பண்ணிட்ட? நான் அடிக்கடி வந்து தங்குறதுனாலயா? சும்மா வாடா. ராமசாமி போயிட்டு வரேண்ணே. வணக்கம்யா. எங்கப்பா போறோம்? கல்யாணத்துக்கு. யார் கல்யாணத்துக்கு? ஏன் கல்யாணம்? உன் கல்யாணமா? என்னப்பா சொல்ற? கல்யாணம்னா பத்திரிக்கை அடிக்கணும், மண்டபத்துல சோறு போடணும். ரிஜிஸ்டர் மேரேஜ்ரா. அப்படின்னா பதிவு திருமணம். திருட்டு கல்யாணமா? வாய் முறா. என்னங்கண்ணே? சார் ஆபீஸ்ல வந்து 1/2 hour ஆச்சு. நமக்காக தான் வெயிட்டிங். சீக்கிரம் வாங்க. வாங்கலே வாடா. வாங்க. நெக்ஸ்ட் வீக்ல வந்து பாருங்க. ஓகே மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வணக்கம் மேடம். என்னாச்சு? வந்துட்டாங்க. கணேஷ் உள்ள வாங்க. வணக்கம் மேடம். யார் சாட்சி? மாப்பிளைக்கு நான் தான் மேடம். பொண்ணுக்கு எங்க காணோம்? இவரு. வணக்கக்கா. பேர் என்ன? பண்ணாரு மேடம். அது கூப்பிடுற பேருப்பா. வச்ச பேரு பாலசுப்ரமணிய. ஏக்கா பாலசுப்ரமணிய எழுதிக்கிங்க. சரி, இதுல கையெழுத்து போடுங்க. ஒரே பக்கத்துல போட்டு முடிப்பா. அடுத்த பக்கத்துல மத்தவங்க போடணும். சரிக்கா. சு இப் பி ர ம நீ. மன்னாரே உள்ளவா. நல்லா உள்ளவாயா. எவிடன்ஸ் வேணும்ல. ரொம்ப தேங்க்ஸ் ராமண்ணாரு. நானும் அஞ்சலியும் ஒரே சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் வேலை பார்த்தோம். 3 வருஷமாக லவ் பண்ணோம். நாங்கள் லவ் பண்ணுற விஷயம் அவங்க வீட்டில் யாருக்குமே தெரியாது. அவங்க அப்பா அவங்க தொகுதி எம்எல்ஏ பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பத்திரிக்கை வரைக்கும் அடிச்சிட்டாரு. வேறு வழியே இல்லாமல் அவசரமாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சாட்சி கையெழுத்து போகிறது கூட சரியான நண்பர்கள் கிடையாது. நல்ல நேரத்தில் நீ வந்த. ரொம்ப தேங்க்ஸ் ராமண்ணாரு. அட போப்பா, நாம படிச்ச படிப்புக்கு ஒரு கையில் தானே எத்தனை கழுத்துனாலும் போடுவேன். ஆமா, எங்க போறீங்க? கொடைக்கானல் தான். நம்ம படித்த குட்வில் ஸ்கூல்லையே கொஞ்ச நாள் கம்ப்யூட்டர் டீச்சராக வேலை பார்க்கலான்னு இருக்கேன். அஞ்சலி அப்பாவும் எம்எல்ஏவோட பையனும் அடியத்தோட வந்துட்டாங்கடா. இந்த ட்ரெஸ்ல பார்த்தா என்ன கொன்னுடுவாங்க. ஹலோ, எங்க இருக்கீங்க நீங்க? வண்டி கிளம்ப போகுது, சீக்கிரம் வாங்க. அஞ்சலி, உங்க அப்பாவும் எம்எல்ஏவோட பையனும் ரவுடிங்களோட இங்க வந்துட்டாங்க. ஐயோ, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? உங்களை யாராவது பார்த்தாங்களா? என்ன யாரும் பார்க்கல. நான் மறைஞ்சு நின்னுக்கிறேன். நீ அவங்க கண்ணில் படுறதானே? எங்கத்தான் இருப்போம். ஏன் கை வச்ச? வேற யாரும் கை வச்சு வேற ஆளுனா கை வைப்பியா? சரி சரி, ஆளா தேடி பாருடா. அஞ்சலி சொல்லுமா, என்னாச்சு? பக்கத்து பஸ்ல ஏறிட்டாங்க.
என்ன பண்றது இப்போ? பேக் ரெடி எடுத்துக்க எடுத்துக்க. முன் பக்கமா இறங்கு சீக்கிரம். கணேஷ், போடா கூட போ. நான் பின்னாடியே வந்துடுறேன். ஏறா ஏறா பண்ணாதே. ஏய் பாஸ் பாஸ் ஏறுங்க. ஏழுமலை என்னண்ணே? என்னையா கொடுமை இது? பொண்ணப்பார் தேவதை மாதிரி இருக்கு, அவனைப்பார் கட்டாய கல்யாணமா இருக்கண்ணே. கட்டாய கல்யாணம் பண்ண வைக்கலாம், தப்பு இல்லை. அதுக்காக கரடி குட்டியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறது தலையில் டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். தண்ணி குடிக்கிறது. தண்ணி குடிக்கிறதுக்கு எப்படி கேட்கலாம்? எங்கே போகணும்? அம்மா டிக்கெட். கண்டக்டர் சார், கண்டக்டர் சார், எங்கிட்டலாம் டிக்கெட் கேட்க மாட்டீங்களா? ஆம்பளைங்களாம் ஓசியா? டிக்கெட். பஸ் எங்கே போகுது? பஸ் எங்கேயோ போகுது, நீ எங்கே போகணும்? பஸ் எங்கே போகுதோ அங்கே 2 டிக்கெட். பஸ் கொடைக்கானல் போகுது. அப்போ கொடைக்கானலுக்கு 2 டிக்கெட். காசை கொடு. டிக்கெட்டை குடியா? காசை குடியா? டிக்கெட்டை குடியா? இந்தா. காசை அந்த பிள்ளைகிட்ட வாங்கிக்க. போடா. ஒரே இடத்துல வேலை செய்யறதால மட்டும் எப்படி சார் நாங்க 2 பேரும் லவர் ஆக முடியும்? சார், நீங்க சந்தேகப்படுற மாதிரி உங்க பொண்ணோட லவர் நானா இருந்தா உங்க பொண்ணு ஓடி இருக்கும்போது நானும் தான் சார் ஓடி இருக்கணும். இவங்க பொண்ணு மட்டும் ஓடிட்டாங்க, நான் ஓடல. அப்புறம் எப்படி சார் நான் லவர் ஆவேன்? கொஞ்சம் யோசிங்க சார். ஒரு நிமிஷம் வாங்க. என்ன சார் இப்படி சொல்றான்? சார் நீங்க தான் சொல்லணும். இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே க்ளூ இவன் மட்டும்தான். அஞ்சலி எப்படியும் தேடி 2 நாள்ல கண்டுபிடிச்சிருவோம். அது வரைக்கும் இவனை தூக்கி லாக்கப்ல போடும். பஸ் 10 நிமிஷம் நிற்கும். சாப்பிட்றவங்களாம் சாப்பிட்டு வாங்க. ஐ சரக்கு. அம்பி, இது சரக்கு இல்லை, கட்டஞ்சாயா. சாவி சாவி, சரக்கு எடு சாவி, சரக்கு எடு சாவி. என் பிராணம் வாங்க தம்பி. அத கூத்தாண்டாள் கோயிலுக்கு போறவா சரக்கு கூட உட்காந்துட்டு இருக்கா, அங்க போ, சரக்கு கிடைக்கும். யக்கோ யக்கோ, கொஞ்சம் சரக்கு ஊத்துக்கா. ஏண்டா என் உடம்பு தம்பி வந்திருக்காண்டி, கொஞ்சம் சரக்கு ஊத்துங்கடி. டேய் தம்பி, அக்காவை பற்றி ஒரு பாட்டு பாடுறா.
அக்காவை பத்தியா? காடுமேடு வேலை செஞ்சு கழனி எல்லாம் களை புடுங்கி கை காப்பு காய்ச்சி போச்சு, கைரேக அழிஞ்சு போச்சு. எங்க அக்கா புருஷன் மாமே எங்க அக்காவை அடிச்சு. நிறுத்துடா. அக்காவை பத்தி பாடுச்சனா என்னடா பாட்டு பாடிட்டு இருக்க? நான் எங்க அக்காவை பத்தி தாக்கா பாடுறேன். உங்க அக்காவை பத்தி அவன்டா கேட்டான், எங்க அக்காவை பத்தி பாடுறா. இங்கு எதுவுமே சரியில்லை, எதுவுமே தவறில்லக்கா. இங்கு எதுவுமே சரியில்லை, எதுவுமே தவறில்லக்கா. இங்கு எதுவுமே சரியில்லை, எதுவுமே தவறில்லக்கா. என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போறோம், என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போறோம். நத்திங் இஸ் ரைட், நத்திங் இஸ் ராங், நத்திங் இஸ் ரைட், நத்திங் இஸ் ராங். இங்க எதுவுமே சரியில்லை, எதுவுமே தவறில்லக்கா. இந்த உலகத்தில் ரெண்டே பேருதான் எப்போதுமே சந்தோஷமாயிருக்கேன். அட ஒருத்தன் செத்து போய் கைலாயம் போயிட்டா, இன்னொருத்தன் பிறக்கவே இல்லை. வாழ்க்கை கண்ணாடி சிரிச்சா சிரிக்கும், நாம் அழுதா அதுவும் அழுவோம். வாழ்க்கை ஐஸ்கிரீம் தின்னா தீரும், திங்காட்டியும் கரைஞ்சே போவோம். பிறந்தவன் பூமியில சாகாம வாழ்ந்ததா சத்தியமா சரித்திரம் உண்டா? கையில தான் தூண்டில் வச்சு காத்திருக்கா மேல, சவால் விட்டு பேசுறிய ஏண்டா? கொண்டு வந்தத தொலைச்ச மாதிரி எப்போதுமே இருக்கிறீங்க ஏனுங்கடா? காதல் தீ பத்தி கிச்சான், காரணம் என்ன சொல்லு? அழகுதான் பிரதானம் ஆச்சு. அழகு கொஞ்சம் மாறி போனா ஆளையும் தான் மாத்திக்கிறான், அறிவு எங்கே அடமானம் போச்சு. லவ் மேரேஜ் பண்ணுன பசங்க தான் கோர்ட்டுல டைவர்ஸுக்கு கியூல நிக்கிறேன். ஃபுட்டும் பெட்டும் போரடிச்சா மாத்தணுமா, மனம் ஒரு குரங்குன்னு குளறுறான். பாவங்களை செஞ்சு புட்டு பணங்காசை சம்பாதிச்சு பகவானுக்கு ஷேர் போடுறான். பணம் நல்லா ஏறி போனா 10 வயசை குறைச்சு புட்டு பந்தா பண்ணி ஆட்டம் ஆடுறான். வடை மிஞ்சினா வடகரிதான், சோறு மிஞ்சினா மறுநாள் தயிர் சாதந்தான். ஏய் எவ்வளோடா இது? கண்ணில் படுது மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள என்ன அந்த கமிஷன் வண்டிக்கான ஆளை காணோம்? வாங்கண்ணே. வணக்கம் வணக்கங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, காசு பண்ண ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பா, பார்த்துக்கலாம்ப்பா. சரிப்பா ரைட்.
அண்ணே வியாபாரம் நல்லா இருக்கு, முகூர்த்த நேரமும் இருக்கு. வாழைக்காய் 2 விட்டு சேர்த்து அனுப்ப வேண்டியதானே? ஆமாம், அதிகமாக அமிச்சா முகூர்த்தம் இல்லைங்கிறது, கம்மியாக அமிச்சா முகூர்த்தம் இருக்குன்றது. ஏன் சார் இப்போ தான் ஃபோன் இருக்குல்ல, ஃபோனை போட்டு இருக்க சொல்ல வேண்டியதானே? போட்டுடலாம். அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ? எனக்கு காப்பி டீ சாப்பிட்ற வழக்கம்லாம் இல்லைங்க. வீட்டில் எப்பவுமே ஹார்லிக்ஸ் போட்டுட்டா தான் சாப்பிடுவேன். அதுவும் சரிதா. நீங்க என்ன சாப்பிட்றீங்க? நமக்கு ஒன்றும் வேணாண்ணே. சரிதா. தம்பி ராமு, அண்ணே என்னண்ணே? போய் இந்த மூட்டையை போட்டுட்டு அண்ணனுக்கு எனக்கு 2 ஹார்லிக்ஸ் வாங்கிட்டோம். சரிங்கண்ணே. என்ன மாப்பிள்ள உனக்கு தெரியாத ஆளா இருக்கு. போசில் கிடைக்கும் போது வாங்கி குடிச்சு நல்ல உடம்பு தேத்திக்கணும். ஆமாம், கடையில் வாங்கி சாப்பிட்டா ஹார்லிக்ஸ் 10 ரூபா, வாங்கி கொடுத்தா 500 ரூபா. ஐயோ என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நான் இது வரைக்கும் எத்தனை ஹார்லிக்ஸ் குடிச்சிருப்பேன். அப்ப என் கணக்குல இருந்து எத்தனை 500 ரூபா கட் பண்ணிருப்பான். தம்பி தம்பி எனக்கு ஹார்லிக்ஸ் வேண்டாப்பா. அண்ணா வாங்கிட்டு வர சொன்னாரு. ஏண்ணே உட்காருங்கண்ணே. எனக்கு ஹார்லிக்ஸ் வேண்டாம், கேர்லிக்ஸ் வேண்டாம். கணக்கை பார்த்து காசை கொடுங்கண்ணே. வீட்டுக்கு போகணும், காசை கொடுங்கண்ணே. காசை கொடுங்கண்ணே. உட்காருங்கண்ணே. என்ன மாப்பிள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு பஸ் எங்கன்னா நம்ம ஊர் பஸ் வேற போயிருச்சா என்னன்னே தெரியலையே. தம்பி கண்டிப்பாக பஸ் போயிருச்சா? நான் டீ கேட்கலப்பா. குடிங்கண்ணே. தம்பி அந்த கடிப்பார பஸ் போயிருச்சா? குடிங்கண்ணே. தம்பி அந்த பஸ் 10 ரூபாண்ணே. தம்பி அந்த பஸ் போயிடுச்சு. பாத்தியா மாப்பிள்ள, அந்த கமிஷன் மண்டிக்காரன் மட்டும் காலகாலத்தில் கணக்கு முடிச்சு காசை கையில் கொடுத்துருந்தானா இந்த கடைசி பஸ்ஸை விட்டுருக்க மாட்டோம்ல. நம்ம காட்டுலேயும் மேட்லேயும் கொட்டுற பனிலையும் மழையிலையும் காய வெட்டி இவனுக்கு அனுப்புனா இவன் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு கையில் 10 வரலையும் நாட்டை மோதிரத்தை மாட்டிக்கிட்டு சொகுசாக வாழ்கிறான் மாப்பிள்ள. உழைக்கிற நம்ம கையில் ஒரு வரலையாவது மோதிரம் இருக்கா? அவனை விடு மாப்பிள்ள. இந்த பஸ்கானுக்காவது கொஞ்சம் பொறுப்பு இருக்கா? இது கடைசி பஸ் ஆச்சு. நம்ம ஊருக்காரெல்லாம் கூட்டு போகணும், ஒரு 10 நிமிஷம் நிற்க தோணுதா? நம்ம மேலே எவனுக்குமே அக்கறை இல்லை மாப்பிள்ள. அண்ணே டீனே. ஐயோ மாப்பிள்ள, இவன் நம்மளுக்கு இருக்கிற காசெல்லாம் பிடுங்காம விட மாட்டான். சீக்கிரம் அந்த இடத்த விட்டு போயிடுவோம். பஸ் ஸ்டாண்ட்லேயே பட்டுன்னுட்டு காலைல வெள்ளம் 4 மணி பஸ்ஸு கிளம்பி போயிடுவோம். ஏமாம்மா, இந்த குளிரில் படுத்தா உடம்பு விறகிடமே விரைச்சி போயிடும். பையில் வேற பணம் இருக்குது. வாமா லாட்ஜில் ரூம் போட்டு தங்கிட்டு போகலாம். லாட்ஜுக்கு போனால் காசு கேட்பா மாப்பிள்ள? நான் கொடுக்குறேன் மாமா. வாமாம்மா. அப்போ சரி மாப்பிள்ள. இந்தா பேக பிடி. நான் கணேசனுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ஃபோன் கொடுங்க, வெள்ளனே வேலை இருக்கு. ஒரு நிமிஷங்க. என்னாச்சு? ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏன் ஏன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அவனை தான் போய் கேட்கணும். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்போ என்ன பண்ணலாம்? ஏதாவது லாட்ஜில் தான் போய் தங்கணும். வா. சார், ரூம் வேணும். சிங்கிளா டபுளா? ஒரு ஆளா 2 ஆளாயா? எனக்கும் அதான் ரோட்டில் ஒரு புள்ள நிற்குது இல்லை, அதுக்கும். யார் அவங்க? ரொம்ப வேண்டப்பட்ட புள்ள. எதுக்கு இவன் ரூம் கொடுக்க மாட்டேங்கிறான்? இவங்கிட்ட வேற மாதிரி கேட்போம். வேலைன்னா அப்படித்தான் இருக்கும். சொன்ன கேளு, நீ டிஃபனை எடுத்து வை, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். புரிஞ்சுக்க கேளு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். சொல்லுப்பா, சொல்லு. ரூம் வேணும் எனக்கும். என் நண்பர் இருக்காருல்ல, நண்பர் சொல்லியா? நண்பரோட மனைவிக்கும் ரூம் வேணும். இப்பெல்லாம் இவ்வளவு ஓப்பனா கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களாடா? போன வரநாட்ட லாட்ஜ் ரைட் ஆகி பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருக்கேன். போடா போடா, அடிச்சே பண்ணிடுவேன். போடா. ஒன்னுடுவன் கொண்டு பின்னிடுவன் பில்லி தொலைச்சிருவன் தொலைச்சு. என்ன எவனும் ரூம் கொடுக்க மாட்டேங்கிறான்? உன் மொழி அப்படி, நீ கேக்குற விதம் அப்படி. தப்பு பண்ண போற மாதிரியே போய் ரூம் கேட்டா யார் கொடுப்பாங்க?
இப்போ என்ன பண்ணலாம்? கொடைக்கானல்ல இன்னும் நிறைய லாட்ஜ் இருக்கிற மாதிரி தெரியல. இப்பவே 7-8 லாட்ஜ் ஏறி இறங்கிட்டோம். டைம் வேற 11:30 ஆச்சு. இனிமே என்னால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. நேத்து தூக்கம் கட்டது, இன்னைக்கு ஃபுல்லா அலைஞ்சது, குளிர் வேற தாங்க முடியல. அதனால நான் சொல்ற மாதிரி போய் ரூம் கேளு. என்னன்னு? நாம 2 பேரும் ஹஸ்பண்ட் வைஃப்னு சொல்லு. ஷோ, நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்க தேனிலவுக்கு வந்திருக்கோம்னு சொல்லு. என்ன வார்த்தை சொன்னீங்க நீங்க? எவ்வளவு பெரிய தப்பான வார்த்தை தெரியுமா? கடைசி என்ன பத்தி என்ன நினைப்பா? ஐயோ, தேனு சொன்னா நாக்கு வெந்துடாது. அதெல்லாம் முடியாது. ரூம் கிடைக்காதப்போ பரவாயில்ல, இத குளிர்லயே விழுந்து சாவ வேண்டியதான். சாவா. ஐயோ, இப்போ என்ன பண்ணலாம்? நீ ஒண்ணும் பண்ண வேணாம், நான் போய் கேட்டுக்கிறேன். நீ இங்கே இரு. வார்டு கூப்பிடும்போது மட்டும் வா. பேக பாத்துக்கோ. என்ன மாப்பிள கறி வெளில கூப்பிட்டாங்க? திருப்தியாக சாப்பிட்டோம்ல, விடுங்க மாமா. சார், ரூம் வேணும். நாங்கள் லாட்ஜுக்கார் இல்லைம்மா, நாங்களும் இங்கே தங்க வந்தவங்க தான். லாட்ஜுக்கார தம்பி உள்ளே போயிருக்கு. தம்பி, லாட்ஜுக்கார தம்பி ரூம் கேட்டு வந்திருக்காங்க பாரு. ரூம்லம்மா போமா. ஏன் சார், ரூம் எல்லாம் காலியா தானே இருக்கு, அப்புறம் ஏன் ரூம் இல்லன்னு சொல்றீங்க? ரூம் எல்லாம் கிடையாது, போமா. பின்ன எதுக்கு லாட்ஜ் கட்டி வச்சிருக்கீங்க? எங்க போனாலும் ரூம் இல்லன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு லாட்ஜ் கட்டி வச்சிருக்கணும்? சார், நாங்க புதுசா கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூன் வந்திருக்கோம். லாட்ஜ்ல தங்குறதுக்காக போற இடம்லாம் கல்யாண பத்திரிக்கை, சர்டிபிகேட் இதெல்லாம் சார் எடுத்துட்டு போக முடியும்? உங்களை பார்த்தா என் அப்பா மாதிரியே இருக்கு. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்றீங்களா? தம்பி, உனக்கு என்னப்பா பிரச்சனை? நீ அவங்களுக்கு ரூம் கொடுக்க மாட்டேங்கிற? ஐயா, புருஷன் முன்னாடி நினச்சி நாங்கள் ரூம் கொடுத்துட்றோம். விடிஞ்சு பார்த்தா தான் தெரியுது கள்ளக்காதல், அந்த காதல், இந்த காதல்னு சொல்லி. ஒன்று ரூமில் வசத்தை கொடுத்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இல்லாட்டி சூசைட் பாட்டில் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. போலீஸு என்கொயரி என்ற பேரில் எங்களை விட்டு அடிக்குது. இந்த பாருங்க, சந்தேகப்படி யார் வந்தாலும் ரூம் கொடுக்காதுன்னு சொல்லி காவல்துறை நோட்டீஸ் போட்டுருக்கு. அதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் அதுக்காக யாரை சந்தேகப்படுறதுன்னு ஒரு அவஸ்தை வேண்டாம். அந்த புள்ள மூஞ்சி பாருப்பா. பக்கத்து ஊருக்காரன் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு ரூம் கொடுப்பா. ம், சரிங்க. எங்கம்மா வீட்டுக்காரரு? வெளியில இருக்காரு. கூப்பிடுமா. என்னங்க? என்னங்கவா? இங்கே புருஷனா நடிக்கணுமோ? நடிச்சு தொலைவோம், வேற வழி. என்னங்க? வாங்க. நான் வரேன்டி. என்ன இவங்க இங்க இருக்காங்க? இவன் என் பிள்ளை இல்லடா. இவனை ஊருக்குள்ள போல விட மாட்டேன். உன்னை வெட்டி நீ கண்ணதுல போடாம இன்னைக்கு விட மாட்டேன்டா. வழி விடு, வழி விடு. வழி வழி. இவருதான் தலைவர். முகரையில அறிமுகப்படுத்துறாரு. யோ, இல்லையா பையன் இல்லை பொண்ணு இல்லைன்ட்டு அவன் மட்டுமா வந்திருக்கான்? அவனை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்குல்ல, ஆனால் அவனுக்காக இல்லைனாலும் அந்த பொண்ணுக்காவது ஊருக்குள்ள சேர்த்துக்கணுமா இல்லையா? என்ன நான் சொல்றது? ஏண்டி என் பேரை ஊரில் ஏல விட்டு வரேன்? உன் மாமா மன்னார் பொண்ணு காரியத்தை பத்தியா? டவுன்கார பிள்ளைய கூட்டிட்டு வந்து நிக்குது. சரியா? வீட்டுக்குள்ளதான் இவங்களை தங்க வைக்க மாட்டேன். ஆட்டுக்குட்டே இருக்குல்ல, அதுக்குள்ள இவங்களை தங்க வை. என்ன இப்படியோ தொடர்ந்து பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. கிளம்புங்க, கிளம்புங்க.
வலியா வலியா காட்டுப்பேல அறிவேட்டவனே என்னடா நடந்து வச்சு நல்லது நடந்துருக்கு சந்தோஷப்படுறா ஓம் பிள்ளைக்கு பிடிக்க வேண்டிய சனிய அந்த பாரு அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருச்சா கோபி பைக் எடுத்துட்டு போய் டாக்டரை கூட்டணும்டியா சரிம்மா ஏய் இப்போ எதுக்கு டாக்டர் அதான் எல்லாம் சரியா போச்சுல போங்க எல்லாம் போங்க காட்டுப்பேல பிள்ளை வீட்டுக்குள்ள விட்டு போடா போ 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 போடா போய் வேலை வெட்டி பாருங்க உன்ன என்ன பாட்டு மாப்ள ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? நாத்தும் தாங்க முடியல அதனால தான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஐயோ நான் அதை கேட்கல. ஏன் இப்படி போய் சொன்ன? எனக்கு என்ன தெரியும் லாட்ஜில் அண்ணனும் மாமாவும் இருப்பாங்கன்னு. தெரிஞ்சிருந்தா நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? எனக்கு என்ன ஆசையா வம்பு விலை கொடுத்து வாங்குறதுக்கு? அப்ப சரி இப்ப விசாரிச்சாங்கல்ல, நீ உண்மையா சொல்லிருக்க வேண்டியதானே? ஆமா, லாட்ஜில் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டின்னு சண்டை போட்டு சொல்லிட்டு இங்க வந்து இல்லைன்னு சொன்னா நம்பவா போறாங்க? ஆமா, உன்னையும் தானே விசாரிச்சாங்க, நீயும் உண்மைன்னு தானே இருந்த, உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. நான் சொன்னா நம்ப மாட்டாங்க. ஏன்? ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு மரியாதை. என்ன மரியாதை? என்னையா அடிக்கிறீங்க? உன்னை என்னப்பா அடிச்ச? அவனைதான் அடிச்சேன். அவனையும் தான் ஏன் அடிக்கிறீங்க? என்னப்பா பள்ளிக்கூடம் அவனுக்கு ஆக மாட்டேங்குது, போடானா போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். ஓ அப்படியா? ஏ அஜித் குமார் இங்க வா, ஒழுங்கா பள்ளிக்கூடம் போனோம். என்ன இந்தா டெய்லி நீ பள்ளிக்கூடம் போனா டெய்லியும் சித்தப்பா உனக்கு பாலைஸ் வாங்கி தருவேன், சரியா? நல்லா கேட்டுக்கத்தங்க, பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சேன்னு வையே, நாளைக்கு நீயும் பெரியவனான உடனே இந்த மன்னார் மாதிரியே விளங்காம போயிடுவேன். வா. ராசாத்தி குட் மார்னிங். யோ கணக்கில் வச்சுக்கயா. என்ன ராசாத்தி இன்னும் வரைக்கும் வேணுமா? டேய் ராசாத்தி வரைக்கும் எடுத்து போறேன். ஏ ராசாத்தி இந்தா தின்னு. என்னடா நான் வரைக்கும் போட்ட பொழுது ராசாத்தி லவக்கெடுக்க வச்சு நீ போட்ட பொழுது கழுத்தை கோடிக்கிருச்சு. மன்னாரு ஓட நாய் கூட மறிக்க மாட்டேங்குதுடா. அதுக்கு பசி அடங்கி இருக்கும் தலைவரா. பசி அடங்கி இருக்குமா? படி மாட்டேன் ஒரு வரைக்கும் அடியா. இப்ப பார்க்கலாம். இப்ப என்ன சொல்ற? அது நீங்க டெய்லி நாய்க்கு வரைக்கும் போடுறீங்களா, அதான் திங்குது. பரவே ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. டேய் காத்தமுத்து, என்னடா வயித்து பிடிச்சு வலிக்கிற? வயித்து வலியா? வயித்து பசிங்க, வயித்துல ஈர துணி கட்டிருக்கேன்னு தெரியல. சரி அனத்தர வாடா. இது வரைக்கும் நீ நாய்க்கு வரைக்கும் போட்டிருக்கியா? விடியா, மனுஷன் சாப்பிடுறக்க வரைக்கும் இல்ல, இதுல நாய்க்கு வேற வரைக்கும் பண்ண சொல்றியா? நீ பெரிய மனுஷனா? என்னடா நாயை விட அதிகமா குலைக்கிற? இங்க பாரு, 2 வரைக்கும் வாங்கி தரேன். ஒன்னு பசிக்கு நீ சாப்பிட்டுக்க, ஒன்னு நாய்க்கு போடுறியா? இப்ப என்ன சொல்ற? நாய் அவனை டெய்லியும் பாக்குது. ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். டேய் வெள்ளாட்டு பாத்தீங்க வாங்கடா, நாய்க்கு வரைக்கும் போடுங்கடா. இப்ப என்ன சொல்ற? அவனுக்கு டெய்லி ராசாத்திக்கு வரைக்கும் போட்டாங்களா, இல்ல ராசாத்தி தான் டெய்லி அவனுங்களை பார்த்துச்சா? மன்னாரு நாய் கூட உன்னை மதிக்காடு ஒத்துக்கடா, ப்ளீஸ் ஒத்துக்கடா. சரி, நான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, நீ சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. என் வீட்டுக்காரர் வந்து சொன்னா நம்புவாங்கல்ல? ஆமா, கணேசன் வந்து சொன்னா நம்புவாங்க. ஒருவேளை கணேசன் வரலன்னா இங்க பாருடியே மன்னாரி அந்த பிள்ளையையும். ஆமா, எங்க கூட்டிட்டு போறான்? வாங்க, ஒரு ஃபோன் பண்ணும்.
மன்னாரு எப்படி பிடிச்ச? சொல்லு மன்னாரு, எப்படி பிடிச்ச? சொன்னேன்டா, நானும் போய் பிடிச்சிக்கிட்டு வந்துருவேன்ல. போடா வேணா மன்னாரு. என்னாச்சு? ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே வருது. ஏன்? தள்ளு, நான் போடுறேன். காசை கொடு. நம்பரை சொல்லு. 938. தமிழில் சொல்லு. தமிழ்ல 9 9 3 3 8 8 0 இல்ல 1. ஏன் தப்பா சொல்ற? தப்பா சொன்னா தப்பு தப்பா தான் போவோம். இல்ல தமிழ்ல சொல்ல வரல. தமிழ்ல பேசுற? தமிழ்ல பேசுற? தமிழ்ல சொல்ல வரலையோ? ஐயோ, என்ன முடிவு எடுத்திருக்க? முடிவா? பிறகு இப்படி இருந்தா என்ன அர்த்தம்? ஊர்க்காரங்க என்னெல்லாம் தப்பா பேசுவாங்க? மன்னாருக்கு மரியாதை முக்கியம். சீக்கிரமா முடிவெடு, சரியா? அம்மா, அம்மா, உன் முகத்தை பார்த்தா ஏதோ சலனத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. புது இடம், புது ஆட்கள், ஒட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பிரச்சனையில் இருக்கும்போது எந்த ஒரு முடிவும் எடுக்காத தாயி, பிரச்சனையை ஆற போடு. 4 நாள் கழிச்சு முடிவெடு, பிறகு எல்லாம் சரியாக போகும். அந்த பிள்ளை சாப்பிட்டுச்சா? ராத்திரி சாப்பிட்டுச்சான்னு தெரியல, காலையிலேயும் சாப்பிட்ருக்காரு, மத்தியானமும் சாப்பிடல. போ போ, முதல் அந்த பிள்ளை சோத்த போட்டு கொடுத்துட்டு வா. போ. நான் இந்த வீட்டு மூத்த மருமக, நீ 2வது மருமக. எங்க மாமா இப்பதான் சோறு கொடுத்துட்டு வர சொன்னாரு, அதான் வந்தேன். நாங்க எல்லாரும் எங்க மாமா பேச்சு தான் கேட்போம். கையை கழுவிக்க, தட்டிலே கழுவிக்க, சிந்திக்கலாம். இந்தா தின்னு. இது என் புள்ள, இங்கிலீஷ்ல படிக்குது. ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? நீ புதுசு இல்ல, அதான் வெக்கப்படுது. நீ தின்னு. மன்னாரு ஊர்லயே தங்காது, அடிக்கடி வெளியூர் ஓடி போயிடும். உன்னைய பார்க்கத்தானா? ஒரே ஆச்சரியமெல்லாம் இருக்கு. ஆமா, காதல முதல்ல யார் சொன்னது, நீயா மன்னாரா? பாத்து பாத்து தண்ணியை குடி. அப்புறம் அது இருக்கட்டும், மன்னார எப்பவும் அவங்க அப்பா இப்படிதான் திட்டிட்டு இருப்பாரா? பின்ன இது பண்ற காரியம் தூக்கி வச்சு கொஞ்சவங்களாக்கும். 3ஆப்பு படிக்கும் போதே வாதியார் கல்ல கொண்டு எரிஞ்சிட்டு வந்துச்சு. வீட்டுல ஒரு பொருளை வைக்க முடியாது, எல்லாத்தையும் திருடி கொண்டு வித்துட்டு வந்துடும். நம்ம காட்டுல வேலை பார்க்கவே 10 ஆள் தேவைப்படுது. ஆனா இது லாரியில லோடி மேனெல்லாம் திரிஞ்சிட்டு கிடக்குது. அப்பதானே சாராயத்தை குடிச்சிட்டு திரியலாம். கோழிக்கறி பத்தலன்னு யாரா சொத்து பிரிச்சு குடுன்னு கேட்பாங்களா? என்ன சொல்றீங்க? இது கேட்டுச்சே. பாப்பா சாப்பிடுறியா? ஆமாங்க சித்தப்பா. சாப்பிடு சாப்பிடு. சோத்த அம்மா, சித்தப்பா. ஏய் ஷூ, சும்மா இரு. ஐயா
போதும் போதும் கரிய போடு. விஜயா மன்னாருக்கு மரியாதை முக்கியம். குழம்பு சட்டிலேருந்து கரிய போடு. குடியாரப்ப திருந்தவே மாட்டான். டேய் சாப்பிட்றேன். மன்னாருக்கு மரியாதை முக்கியம். குழம்பு சட்டிலிருந்து கரிய போட சொல்லு. ஏன்பா நீ என்னைக்கு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறனே தெரிய மாட்டேங்குது. வாரத்துக்கு 5 நாள் எங்கேயாவது குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்குற. உனக்காக எடுத்து வச்சா எல்லாம் வீணா போகுதுப்பா. இந்த கதையெல்லாம் வேணாம். மன்னாருக்கு மரியாதை முக்கியம். குழம்பு சட்டிலிருந்து கரிய போடு. இப்படியே கேட்காம விட்டு என்ன போச்சு என்ன போச்சு? இந்த நாய்க்கு முதல்ல யார் சோறு கொண்டது? கழுத்து பிடிச்சி வெளியே காலை சாத்துடா. சாத்துவேன் பின்ன என்ன மாசத்துக்கு பெற்ற அடிக்காதீங்கப்பா. இன்னைக்கு வெட்டி பொங்கலைக்கு விட மாட்டேன் நானு. எனக்கு இன்னைக்கு 2ல முடிவு தெரிஞ்சாகணும். ஒண்ணு இந்த ஆள சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லு, இல்ல இந்த ஆளுக்கு நான் பிறக்கலன்னு எழுதி கொடுக்க சொல்லு. ஏண்டா உனக்கு சொத்து வேணுமா? சொத்தை பிரித்து தரட்டுமா? ஏய் இந்தாடா சொத்து பறிக்கடா. என்னாச்சு? இல்ல பசி அடங்கிருச்சு. என்ன விஜயாக்கா, என்னமோ இப்பதான் புதுசா சமைஞ்ச பிள்ளை மாதிரி இல்ல அந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கீங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்தா கிணத்தடிக்கு போய் தண்ணி எடுத்து நம்ம பிள்ளையாருக்கு ஊத்தணும்ன்ற சம்பிரதாயம் எல்லாம் மறந்தா போச்சு. ஏண்டி நான் என்ன உள்ள சங்கிலி பட்டா கட்டி வச்சிருக்கேன்? போங்க போய் கூட்டிக்கிட்டு போங்க. இந்த ஊர்லயே நீதான் ரொம்ப சிவப்பு, நான் 2வது சிவப்பு. உன் மாமனை இழுத்துட்டு வந்தவ எப்படி இழிச்சு இழிச்சு பேசிட்டு வராப்பார். நாக்கு புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டுரு. நீ கேட்கல நான் கேட்டுருவேன். அந்த நடுவுல வரா பாரு, அவதான் மல்லிகா. மன்னாரத்தான் கட்டிக்குவேன் மன்னாரத்தான் கட்டிக்குவேன்னு ஊரு முழுசும் தண்டோரா போட்டு தெரிஞ்சா. எப்படி வரா பாரு, தண்ணி கூட மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு. என் மூஞ்சில என்ன படமா ஓடுது? ஏன் இந்த இழிக்கிற? நீ பண்ண காரியத்தை பார்த்தா பஞ்சாயத்து இழியிலையும் இழிச்சுதே. உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா? என் மாமன் தான் கிடைச்சதா? நீ படிச்ச புள்ள தானே? எவனையாவது படிச்சவனை பார்த்து எழுத்துட்டு ஓட வேண்டியதானே? எதுக்கு ஏன் மாமன் எழுத்துட்டு ஓடி வந்த? அப்படி என்னடி நீ என் மாமனுக்கு சொக்கு போட்டி போட்டி மாக்கி வச்ச? ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? அதான் பஞ்சாயத்துல பேசி முடிவெடுத்துறாங்க இல்ல. அவ வேதனை அவளுக்குடி, அந்த வேதனை உனக்கு வந்திருந்தா தெரியும். ஊருக்குள்ள ஒருத்தி புதுசா வந்துட கூடாதே. உன்னைய போய் ஸ்நேகம் பிடிச்சிவீல. ஏண்டி பொசக்கிட்டு சிரிக்கடா? ஏண்டி வீதியில நீங்க சண்டை போடுறிய? போங்கடி, நமக்கு மேல ஆண்டவன் ஒருத்தன் இருக்கேன், அவன் பார்ப்பேன். அதை விட்டு போட்டு நீங்க தெருவுல சண்டை போட்டுக்கிட்டு திரியுறீங்களே, போங்கடி போக்கத்தை விழுங்களா. போங்க போங்க, வந்துட்டாளுங்க குடத்தை தூக்கிக்கிட்டு. பாடாமனாரு வா வா வாமா. இந்த ஊர்ல யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் முதல் விருந்து நம்ம வீட்டுல தான். ஏன்னா ஊருக்கு நான் தலைவர்ல, நீங்க தான் 2 நாள் லேட்டு. வாங்க வாங்க. பாத்தியாமா, பொம்பளை இல்லாத வீடுனாலும் வீட்டை நான் எப்படி பளபளன்னு வச்சிருக்கிறேன். உட்காரு.
நீ தான்டா புது மாப்பிள, உனக்கு விருந்து கொடுக்கத்தானே கூட்டு வந்திருக்கேன். போதும் போதும் நாம கிடைச்ச கிளிப்புக்கு. பாத்தியாம்மா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதே மறந்துட்டான். போய் சரிக்கு சமமா போய் உட்கார்றா. போகட்டும். அம்மாடி, நான் யாருன்னு சொல்றத மறந்துட்டேனே. இந்த ஊருக்கே நான் தாம்மா தலைவர். இப்பதானே சொன்னேன். அந்த பிள்ளை மறந்துருந்தா நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருக்குமா? அம்மாடி, வர்ற வழியில ஒரு பள்ளிக்கூடத்தை பார்த்திருப்பியே, கட்டினது யாரு? நான் தான். ஆமா ஆமா, இவர் தான் கொத்தனார் வேலை பார்த்தாரு. காடா கிடந்த இந்த ஊரை ரோடா மாத்துனது யாரு? நான் தான். இந்த ஊருக்குள்ள ஒரே ஒரு பஸ் வந்துட்டு போகுதே, ஏற்பாடு பண்ணது யாரு? நான் தான். என்ன பண்ணி என்னமா பிரயோசனம்? இந்த ஊர்க்கார பயல்கிட்ட ஒரு மரியாதை கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நினைக்கிறேன்? இதா இவன் தான். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னம்மா, போன வருஷம் திருவிழாவில் கல்யாணம் மாதம் பிறக்கட்டும் மல்லிகைப்பூ விரியட்டும். ரஜினிகாந்த் சண்டை எந்தார கொண்ட குளம் நிறைய கொக்கு குடிக்க போனா ருக்கு ருக்கு ருக்கு. ரஜினிகாந்த் சண்டை நயன்தாரா கொண்ட குளம் நிறைய கொக்கு குடிக்க போனா ருக்கு. இவன் தலைவர்லடா, இந்த பையன் பங்காளிடா, பங்காளி. சின்ன சின்ன நரையழகி பன்ருத்தி பல பழம் நாந்தே தேன் சுரக்கும் பல சோழ நாந்தே பொத்தி வச்ச பூவழகி பொறி பொறிக்கும் வாயழகி அழுகாத செவத்த பழம் நாந்தே தனலம் நாந்தே கலகலக்கும் கண்ணழகி காய்ச்சிருக்கும் நெஞ்சழகி கலகலக்கும் கண்ணழகி காய்ச்சிருக்கும் நெஞ்சழகி காரக்குடி பணியாரம் நாந்தே கலங்கிடாத தெப்ப கோலம் நாந்தே. கரகாட்டம் பார்க்க வந்த ஆண்களே பெண்களே, இவனுங்க சொல்றதுல நாம நம்பணுமா? மங்காமுத்தி முட்டகண்ணி அண்டாவாயி ஓட்டப்பள்ளி சப்பமுக வச்சுக்கிட்டு பெப்ப காட்டுற ஒட்டு முடிய கட்டிக்கிட்டு ரெக்க கட்டுற குளத்தூரு வண்ண மீன் குன்னூரு கொம்புதே கண்டுக்காம போறியே நீ யாருக்கு இருக்கே. எட்டோரு சீமையிலே என்ன பத்தி கேட்டுப்பாரு, தப்பு ஏதும் செய்யாத ஒழுக்கச்சில தவற எப்பவுமே கத்துக்காத ஒழுக்க. தப்பரம் கிளம்ப இருப்பதால் தலைவர் எங்கிருந்தாலும் உடனடியாக கோவிலுக்கு வரவும். ஊடால இவன் ஒருத்தன் ஆட்டத்தை பார்க்க விடுங்கடா. திருச்செந்தூர் கடலோரம் தேரிழுக்கும் ஆள் கூட்டம் தேடுறாங்க, எங்களை தேடுறாங்க. குத்தால அஞ்சருவி கொடைக்கானல் சில்வர் பால்ஸ் கூப்பிடுறாங்க, குளிக்க கூப்பிடுறாங்க. கல்லழக சொல்லிவிட்டாரு எங்களை பார்க்க வைகையிலே காத்திருக்க ஆசைப்பட்டாராம். போதிகண்டி ஓவர போவாதீங்க. சிரிச்சா சக்கர உதிரணும், அடி நினைச்சா சொப்பனம் திங்கணும். பச்சை தண்ணியில விளக்கு போட்டா நெருப்பு வெதரா முளைக்கணும். போட்டு போட்ட கண்ணு அடனவா பழ கலரு என்ன பார்த்து மட்டும் திறப்பா. கேட்டு போட்ட போதட்டு செக்கச்ச வந்திருக்கும் இதழு என்ன பார்த்தா மட்டும் சிரிப்பா. புதுசா நேத்து பூத்தவ வயசில் எனக்கு ஏத்தவ கரகாம்பர உடம்புக்காரி காதல் தச்ச நரம்புக்காரி. கரகாம்பர உடம்புக்காரி காதல் தச்ச நரம்புக்காரி. அவதான் ஏன் அத்த மக, அவதான் ஏன்
பங்காளி பங்காளின்னு கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். பங்காளி பங்காளி கராட்டக்காரி வனஜாவை கற்பழிக்க தூக்கிட்டு போறாங்களா? பாடா நம்மளும் போலாம். என்ன பங்காளி சொல்றீங்க? பார்த்தா போலாம்டா. அதான் நான் பார்த்தேன். வாங்க போலாம். எத்தனை பேர்? 2 பேர் தானே தூக்கிட்டு வந்தாங்க. மன்னார் பங்காளி எங்க என் தலைவர? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் குறுக்க விழுந்து காப்பாத்துறேன்டா. நேர்ல விழுந்து கிடக்குறீங்க. இப்ப ஐயோ இப்ப அதை விட மோசம். இதான் காப்பாத்த வந்த லட்சணமா? முதல்ல எந்திரிச்சு நின்னு ஒழுங்கா வேட்டியை கட்டுங்க. ஐயோ மன்னாரு போலீஸ் வந்துருச்சுடா. படா தப்பிச்சு ஓடிரலாம். எவனா செய்யக்கூடாது. ரவுண்ட் வெட்டு. ஓகே ரவுண்ட் வெட்டு. சரிங்கயா. சார் சார் நான் இங்க வரல, காப்பாத்த வந்தேன். சார் நாங்களும் காப்பாத்த தான் சார் வந்தோம். ஆமா சார். டேய் எல்லாரும் காப்பாத்த வந்தீங்கன்னா வேண்டா. சரி காப்பாத்த வந்தவங்க ரைட் லைன் இல்ல, கற்பழிக்க வந்தவங்க லெஃப்ட் லைன் இல்ல. இவனுக்கு சுத்தப்பட மாட்டானுங்க. யோ எல்லாத்தையும் வண்டி ஏத்து. சார் நான் இங்க வரல, காப்பாத்த தான் வந்தேன். சந்தேகம் இருந்தா எங்க தலைவரை கேட்டு பாருங்க. தலைவரே நீங்க நானும் காப்பாத்த தானே வந்தோம். என்ன மட்டும் கோத்து விட்டு நீங்க அங்க போய் நிக்கிறீங்களே, வந்து சொல்லுங்க தலைவரே. ஓட்டு குடுத்துட்டியடா. இவனால என் மானமே போச்சுமா. உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு ஜட்டியோட விட்டு முட்டி போட்டு உட்கார வச்சுட்டானுங்க. நீ சாப்பிடு. விடிஞ்ச பிறகு வனஜா வந்து தலைவர் கற்பழிக்க வரல, காப்பாத்த தான் வந்தாருன்னு உண்மையை தெளிவா சொன்ன பிறகு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தாங்க. நீ சாப்பிடு. ஆனா ஊர் என்ன சொல்லுது தெரியுமா? வனஜாவை தலைவர் வச்சிருக்காருன்னு சொல்லுது. அவன் வேணும்னு செய்யலம்மா. போதும் போதும் கையப்பு. அவன் அப்படிதான். அந்த புள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையா? அந்த புள்ள தான் பாறை வழுக்கும்னு சொல்லுது இல்ல, அப்புறம் எதுக்கு போனேன்? இல்ல உங்களை பார்த்து பயந்து தான் போனேன். என்ன பார்த்து நீ ஏன் பயக்கணும்? நீங்க தான் திட்டுவீங்கல்ல. நான் எதுக்கு உன்னை திட்டணும்? என் மாமன் மன்னார் பண்ண காரியத்துக்கு நான் எப்படி உன்னை திட்ட முடியும்? என் மாமனை கூட நான் எப்படி திட்ட முடியும்? சின்ன வயசுல பழகின பாசத்தை வச்சு நான் தப்பு கணக்கு போட்டிருக்கலாம்ல. பாசம் அடிக்கடி மாறிடுமா? ஆனா நான் என் மாமன் மேல வச்ச பாசம் கடைசி வரைக்கும் மாறாது. அது அப்படியே தான் இருக்கும். நடந்ததெல்லாம் ஒரு கனவு மாதிரியே தெரியுது. எல்லாமே கனவா போயிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். எனக்கு அழுகையா வருது. நான் வரேன். என்னது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றியா? ஏன் என்ன அசிங்கப்படுத்தவா? ஏய் போன் அடிக்குது இல்ல? ஹலோ அம்மா, நான் தான்மா. எல்லா இடத்துலயும் நம்ம ஆளுங்க தேடிட்டு தான் இருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சிருவோம்? அண்ணி அண்ணே நல்லா இருக்காரா? நீங்க எப்படி இருக்கீங்க? ஏய் என்னைய கத்திட்டு உள்ள போய் கத்து.
கணேசன் தம்பி நல்லா இருக்காரா? நடந்ததெல்லாம் என்னென்னமோ நடந்துருச்சுமா. உதவி பண்ண மன்னாருக்கே நான் உபத்திரவம் பண்ணிட்டு இருக்கேம்மா. மன்னாரையும் மல்லிகாவையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணுமா. நீ ஒன்றும் கவலைப்படாத, நாளை காலையில் நான் அங்கே இருப்பேன். வாங்க வாங்க. மன்னாரு மன்னாரு, நீங்கள் தேடி வந்த மன்னார் வீடு இதுதான். மன்னாரு, உன்னை தேடி ஆள் வந்திருக்குப்பா. அம்மா, அஞ்சலி. உன் கள்ள தரத்தை கிட்ட காட்டுறியா? தூக்குங்க. அருமண்டா, வேற எதை பத்தியும் பேசாதீங்க. அஞ்சலி இங்கிருந்து கூட்டிட்டு போகணும், அதை பத்தி மட்டும் பேசுங்க. என் பொண்ணை என் கூட அனுப்பிச்சு வச்சிருக்கேன் சார். எங்க ஊர் மருமகம், நாங்க கூட்டிட்டு போக விட மாட்டோம். யோ, வெத்தா பண்ணா உனக்கு என்ன வருமா? நிறுத்துங்கப்பா, ஆளாளுக்கு பேசிக்கிட்டு. நான் தலைவர்ரா, நான் எதுக்கு இங்க இருக்கேன்? அந்த பொண்ணு ஒன்றும் மைனர் இல்ல, மேஜர். மேஜர் மட்டும் இல்ல, கழுத்துல தாலி வேற தொங்கிட்டு இருக்கு. எவன்டா? டேய், அதான் நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, பாயிண்ட் எடுத்து கொடுத்தா தலைவரா. குறுக்க பேசினா எனக்கு கோர் விட்டுரும் தெரியாதா? அப்ப விடுங்க, நான் நல்லா பேசிட்டு போறேன். அதுக்கு தாண்டி வர்றேன், ஆனா நாங்க விட மாட்டோம். காப்பி கொட்டை ஒன்று ஒட்டைக்கு வச்சு பொடி ஆக்கி போடுவேன், ஜாக்கிரதை. அதனால அதனால அம்மா, நீ படிச்ச பொண்ணு தானே, நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரியா தான் இருக்கும். நீ பேசுமா. அப்பா, நான் மன்னாரை கல்யாணம் பண்ணல, கணேசனை தான் கல்யாணம் பண்ணேன். நீ ஒன்றும் கவலைப்படாதடா. கணேசனையும் உன்னையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. சாரே, என் மக எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியாச்சு. மன்னாருக்கும் என் மகளுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. அதனால நீங்க அமுச்சு வச்சா நான் கூட்டிட்டு போறேன். மலையாளத்தாரே, சொன்னது தெளிவா புரிஞ்சு போச்சு. மகளை அழைச்சிட்டு போங்க. வெத்து பையன் கணேசன், அவன் கேட்கிறான் உனக்கு. அடாடாடாடா, இங்க பாரு, பஞ்சாயத்தை ஓம் பதிலுக்காக தான் காத்துட்டு இருக்கு. இப்படி அமையணும்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கை உன்னுடையது, நீ தான் முடிவு எடுத்து சொல்லணும். பட்டுன்னு எடுத்து சொல்லு. நான் வாழ்ந்தா மன்னார் கூட தான் வாழ்வேன், இல்லைன்னு செத்துடுவேன். ஐயோ, கொடுத்து வைக்க வேண்டாம். அந்த புள்ள உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கு பாரு. ஐயோ, மல்லிகா மயங்கி விழுந்துட்டா. டாக்டர் காப்பி. சித்தப்பா நில்லுங்க, சித்தி சேலை கட்டுறாங்க. தர்ஷினி, சித்தி சேலை கட்டிட்டேன், நீ போய் விளையாடு. ஏன் இப்படி பண்ற? பின்ன என்ன பண்ண முடியும்? கதவுக்கு தாழ்பால் இல்ல, தாப்பா போடுன்னு நானும் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன். நீ போட்டியா? அதனால தான் தர்ஷினியை காவல் காக்க வச்சுட்டு நான் சேலை கட்டிட்டு இருந்தேன். ஐயோ, நான் அதை கேட்கல. நான் என்ன பாவம் செஞ்சேன்? ஏன் இப்படி பொய்க்கு மேல பொய்யா சொல்ற? உண்மை சொல்லியிருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? கணேசன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போய் என் தாலி அத்து அந்த எம்எல்ஏ பையன் கையால தாலி கட்ட வச்சிருப்பாரு என் அப்பா. உன் பிரச்சனை பத்தி மட்டுமே பேசுறிய, என் பிரச்சனை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? என் மல்லிகை என்ன பத்தி என்ன நினைப்பா? என்ன நினைப்பா? உன் காதல் வெளியை விட ஏன் காதல் வெளியே அதிகம். உனக்காவது கதவை திறந்தா ஏத்த மாதிரி மல்லிகா இருக்கா. ஆனா எனக்கு என் தாலி கட்டின புருஷன் எனக்கு தாலி கட்டின அடுத்த நிமிஷத்துல இருந்து எங்க இருக்கான்னு தெரியாது.
சொல்லுங்க அங்கிள். அப்பா சென்னையில் இருக்காங்க, செக்ரட்டரியேட் மீட்டிங்ல. ஒரு தப்பு நடந்துருச்சு. என்ன தப்பு? நீங்கள் பத்திரமா பார்த்துக்க சொன்னாலும் தப்பிச்சிட்டான். அது ஒரு வீணா போனதியா. ஒரு கேனப்பாயில போய் கல்யாணம் பண்ணியிருக்கா. இவனுக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நானே இவனை விட சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன். ஹாய் காய்ஸ், கமான். மன்னாரு உனக்கு எப்படி அத்தமாகணும், அப்படித்தான் இவனு உனக்கு அத்தமே. இவன் படிச்சிருக்கான், அரசாங்க உத்தியோகம் பார்க்குறான், மாதம் 15,000 சம்பாதிக்கிறான். அவன் மலைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கணும் இல்லை. இவன் ஊருக்குள்ளே நடந்து போனால் 4 பேர் மதிப்பேன், மரியாதை கொடுப்பேன். அவன் போனால் ஒரு நாய் கூட மதிக்காது. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்ப. அவனை கல்யாணம் பண்ண உன் வாழ்க்கை நாசமாக போயிடும். அவனை பெத்த அப்பே நான் சொல்கிறேன், மன்னாரை கல்யாணம் பண்ண உன் வாழ்க்கை நாசமாக தான் போயிடும். பரவாயில்ல, மன்னார் மாமாவை கட்டுறதுனால என் வாழ்க்கை நாசமாக தான் போகணும்னா போகட்டும். ஆனா நான் மன்னார் மாமா தான் கண்டிப்பேன். என்னெல்லாம் கேட் பண்ணிட்டேன் மச்சான். மல்லிகா ஒத்துக்கல, ஆனாலும் இந்த கல்யாணம் நடக்கும். மல்லிகா எனக்கு தான். இது எந்த ஒரு Hey!
ஏண்டா மல்லிகா பிறந்தது மன்னாருக்கு மன்னாருக்கு மல்லிகா மல்லிகாவுக்கு மன்னாருங்கிற ஊரறிஞ்ச விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சு கூட எப்படி வந்து பொண்ணு கேட்டேன் உன்னைய கொள்ளுவேன் எங்க அப்படி சேர்த்து கொள்ளுவேண்டா காவல் காக்க ஐயனாரு சாமி ஏன் உசுர காவல் காக்கும் நீ எனக்கு சாமி உசுர் இருக்கும் தெருவில் என்ன நடக்க வச்சாயே ஊருக்கெல்லாம் நம் உறவ விருந்து வச்சாயே உசுர் இருக்கும் தெருவில் என்ன நடக்க வச்சாயே ஊருக்கெல்லாம் நம் உறவ விருந்து வச்சாயே சிறுவாடா சேர்த்து வச்சே ஒன்ன ஊரையெல்லாம் காவல் காக்க ஐயனாரு சாமி ஓம்புசுர காவல் காக்கும் நான் உனக்கு சாமி பதிஞ்ச பொண்ணு கடைசி வர தொலையாது பெண்ணே நெஞ்சை விட்டு அழியாது கண்ணே என்ன மறந்து உன்னை சுமந்து இந்த ஜென்மத்தில புண்ணியம் செஞ்ச சொந்தம் எனக்கு நேரில் வந்து சொர்க்கம் கொடுத்துருச்சு என்னிடம் இல்ல என்னோட உசுறு உன்னில் கலந்துருச்சு ஊரையெல்லாம் காவல் காக்க ஐயனாரு சாமி யாசுரா காவல் காக்கும் நீ எனக்கு சாமி மேளதாள சத்தம் ஊரில் முழங்கி கொட்டும் உன் கழுத்துல தாலி கட்டிருவேன் கூரச்சேலம் என்ன பாலும் பழமும் தின்ன நீ கொடுக்க நான் ருசிச்சிருவேன் பட்டச்சிரிக்கி மனசுக்குள்ள வெக்கம் முளைச்சிருச்சு அட்ட பகலில் உச்சி வெயில் வேர்வையில் சிரிச்சு ஊரையெல்லாம் காவல் காக்க ஐயனாரு சாமி உசுர காவல் காக்கும் நீ எனக்கு சாமி
என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அதனால நீ இந்த கடிதத்தை படிச்சுட்டு இருக்கும்போது நான் பொது கிணத்துல விழுந்து செத்து போயிருப்பேன். அடுத்த ஜென்மத்தில் நானே உனக்கு மகளா பொறுப்பேன். இதுக்கு மேல என்ன எழுதுறது தெரியலையே. இதுக்கு மேல என்ன எழுதுறதுன்னு எனக்கு தெரியல. அப்பாவுக்கு ஆசை முத்தங்கள். மல்லிகா மன்னார் மல்லிகா மாலை சுப்பிரமணி. ஏயா மாப்பிள்ள, இந்த வருஷம் காப்பி கான்ட்ராக்டை தவசி 80,000 கேட்குறான், சுப்பஞ்சட்டி 50,000 கேட்குறான். நம்ம வருஷம் சுப்பஞ்சட்டி தான் விடுவேன், இருந்தாலும் இவ்வளோ மோசமாக கேட்பேன். இந்த வருஷம் காப்பி மகசூல் வேறு நல்லா தானே இருக்கு. என்ன எவனை கொடுக்கலாம்னு சொல்லு. என்ன நான் கேட்டு நீ உம்முட்டுக்கு இருக்க. ஒன்று கொடுக்கலாம்னு சொல்லு, இல்லை வேணாம்னு சொல்லு. யோ மாப்பிள்ள, யோ வெளசாமி, யோ என்னாச்சு, யோ வெளசாமி. என்னாச்சு, உடம்புக்கு முடியல? சாப்பிடல. காட்டுப்பேல 2 நாள் சாப்பிட முடியல. மயக்கம் வேற என்ன செய்ய? ராசே, அந்த காப்பி எடுத்து வாயா. இன்னும் கொஞ்சம் குடியா. மாப்பிள்ள, மன்னாருக்கு உன் பிள்ளைய கட்டி வச்சிருந்தா அவள் வாழ்க்கை நாசமாக தாண்டா போயிருக்கேன். டே, அதுக்காண்டா நீ மூஞ்சி எப்படி உம்முடுத்திக்கு வச்சுக்கிருக்க? நீ சந்தோஷமாக இருந்தால் தாண்டா அந்த பிள்ளை சந்தோஷமாக இருக்கேன். எல்லாம் 2-3 நாளில் சரியாக போயிடும். அது வரைக்கும் பிள்ளை 2 நாளைக்கு சுதாரணம் பார்த்துக்க. என்ன நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாச வச்ச பிள்ளை தவறான முடிவு தான் எடுத்துகிட்டு போகுது. போய் நான் சொல்கிறது சரியா? இந்த அப்படி அப்பா. டேய் கொஞ்சம் சிரிடா. டேய் அதுக்கு நீ சிரிக்காமலே இருக்கணும்டா. போடா போ. சபா மல்லியா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாம்மா. சபா மல்லிகா, 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 அம்மா அம்மா, மல்லிகா, மல்லிகா, மல்லிகா. அப்பாவுக்கு 10 கடத்துல செத்து போயிடுவேன். மல்லிகா, என்ன இது இம்புட்டாளமா இருக்கு? ஆத்தா ஆத்தா, என்ன பெத்தவளே, இது இப்படி ஓடி வருது? ஆத்தா ஆத்தா, என் மருமக்கமாரு கஞ்சி ஊத்த மாட்டாளுங்க ஆத்தா. 2 குடம் தண்ணி கொண்டாட சொல்றாங்க, இறச்சி ஊத்த மாதிரி ஆத்தா. இந்த கிழவி கூட 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா திருமங்கலத்தோட வாடுவேன். இடையில உனக்கு சாவே கிடையாது. கொண்டா. ஆத்தி, வாலியே இந்த நங்கு நங்குது. நம்ம விழுந்தா என்ன நங்கு நங்கும்?
கிணத்திலெல்லாம் விழுந்து சாகக்கூடாது. என்னை விட்டு போயிடாத, செத்துறாத. என்ன எதுக்கு நான் சாவ சொல்றேன்? 2 மருமகளும் வயிற்றுக்கு கஞ்சி ஊத்தாதவங்க, அவங்க சத்தா தான் நான் சாவேன். என்ன எதுக்கு நான் சாவ சொல்றேன்? வயிற்றுக்கு கஞ்சி ஊத்த மாட்டாளுங்களே. என்னை விட்டு போறீங்க, எப்படிப்பா அவனுக்கு மனசு வந்து? நீ இல்லாம எப்படிப்பா நான் வாழும்? பாக்குறாங்கப்பா, அசிங்கப்படுத்தாதீங்க. நான் சாக வரல. வாடா சாகலாம். அப்பா நான் சாக வரல. வரலப்பா. வெள்ளச்சாமி, அறிவு கட்டவனே. ஏண்டா ஊருக்குள்ள இருக்கிற ஒரே கிணறு இதான். இதுல தான் ஊர்க்காரங்க தண்ணி எடுத்து குடிச்சிக்கிறாங்க. இதுல நீங்க 2 பேரும் செத்து போயிட்டீங்கடா. ஊர்க்காரங்க வேற எந்த தண்ணி குடிப்பாங்க? வாங்கடா, உங்களுக்கு வேற கிணறு கட்டுறேன். உங்களுக்கு எத்தனை தடவை தான் நான் புத்திமே சொல்றது? என்ன சொல்ல உங்க மனமண்டைக்கு ஏறவே ஏறல. போடா, இல்லை வீட்டுக்குள்ள கொடுப்பா. உன் காதல் பெருசு, உன் காதல் பெருசுன்னு சொன்னிய. இப்ப சொல்லு, யாருடைய காதல் பெருசு? வரண்டா மச்சான். சரிடா மாப்பிள்ள. ஒட்டப்புள்ள நுசுவா கொடுத்து வச்சு அந்த ஒட்டப்புள்ள செய்ய போன காரியத்தை பாத்தியா? அந்த லூசு பெண்ணுக்காக இவன் சாக போயிருக்கான். பெத்த அப்பா ஒருத்தரோட இருக்கானே, நாம செத்துட்டோன்னா யார் ரோட் பொங்கி போடுவா, யார் துண்டு போடுவா? அந்த எண்ணம் கொஞ்சமாட்ட இருந்தா இப்படி காரியத்தை பண்ணி தந்து பராஜி சொல்புட்டி கேட்காத பிள்ளை குடும்பத்துக்கு ஆகாது, படிக்காத பிள்ளை குடும்பத்துக்கு ஆகாது. அப்பா ஏன் நேரத்தில் பேசுறது உனக்கு தெரியாது? அந்த பிள்ளைய மனசு உடைஞ்சு போய் உட்காந்துருக்குது. என் வீட்டு பஞ்சாயத்து தீர்த்து வேணும் உனக்கு கூப்பிட்டு அனுப்பிச்சனா? எல்லாரும் தெரியும் போ. அவன் தின்னாலும் நீ தின்னவே மாட்டே. சரியான தெரியும் போ. யா நான் பத்தி வச்ச பிள்ளை நான் கட்டுறேன். வரடா. டேய் மா மா என்னடா என்ன என்னம்மா? நான் சாக மாட்டேப்பா. நான் சாக மாட்டேன். நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேப்பா. டே, இந்த ஊரே சொல்லிச்சு மன்னாருக்கு உன் பொண்ணை கட்டி கொடுத்துறாது. ஏன் மன்னாரோட அப்ப அவங்க கூட சொன்னான் உன் பொண்ணை கட்டி கொடுத்துறாது. ஆனா நான் என்னைக்காவது என் வாயால் உன்னை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்டா. உன் நினப்பு வேற, என் நினப்பு வேறையா? உன் மனசுல மன்னார் இருக்கா, ஆனா மன்னார் மனசுல நீ இல்லையே. அந்த பிள்ளையெல்லாம் இருக்கா, அவன் மட்டும் அந்த பிள்ளைய கூட்டு வராமல் இருந்திருந்து பூங்காலத்தில் தாலி கட்ட மாட்டான்னு சொல்லியிருந்தானா. அவன் காலில் கையில் விழுந்தாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான். எனக்கு மட்டும் ஆசை இல்லையானா என் மடியில் என் பேர குழந்தையில போட்டு கொஞ்சணும், குலாவணும், விளையாடும். அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா அந்த கோபியை தவிர வேற யாரும் வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. இவ பெரிய பாக்தாட் பேரழகி என் புள்ளிய கட்ட மாட்டாளா? எல்லாம் அந்த சொத்துக்காக தான் பார்க்குறேன். அது என் தட்டு, ஆம்பளை வாரிசு இல்லாத என் அண்ணன் தட்டு. அப்படி இப்படி நாடகம் மாதிரி கல்யாணத்தை நடத்துடுவேன். அப்புறம் எடுக்கிறேன்டி மாமியார விஸ்வாசம் பார்த்தேன். நீ என்ன பாட்டு இருக்க? கொடிக்கோ.
மல்லிகா 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 எவ்வளவு எவ்வளவு உங்களை பேசணும் இல்ல மல்லிகா 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 நில்லு மல்லிகா அவன்கிட்ட பேசணும் மல்லிகா நில்லு மல்லிகா அவன்கிட்ட பேசணும் மல்லிகா மல்லிகா நில்லு மல்லிகா 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 சொன்னா கேளு மல்லிகா மல்லிகா பேச மல்லிகா 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 திருட்டு கழுத ஓட்ட சொல்லிட்டே இருக்க கேட்க மாட்டேங்க நீ கோபி தள்ளு மல்லிகாட்ட பேசணும் என்னடா பேசணும் கோபி தள்ளு கோபி மல்லிகாட்ட பேசணும் கோபி என்னடா பேசணும் கோபி சொன்னா கேளு கோபி ஆமாடா ஒருத்தைய கூட்டிக்கிட்டு வந்துருவ இன்னொருத்தைய கூத்தியால வச்சுக்க ஆசையப்படுவ ஊர்ல நீ ஒருத்த மட்டும்தான் ஆம்பளை நாங்களாம் சேலையை கட்டிட்டு சுத்தி போ மல்லிகா சாமிக்கு விட்ட கடைய கடம்டா இந்த காரியத்தை இவன் தவிர வேற எவன் செஞ்சிருப்பான் இந்த நாய் தான் குடிக்கிறதுக்காக களவாண்டு போய் வித்திருப்பான் பூஜை போட்டு ரொம்ப நாளாய் போச்சுல நீ போட்டுருவா இந்த வருதுல குடிச்சு தலை மாறிக்கிட்டு இன்னைக்கு உன்னைய ஆட்ட திருடி குடிச்சிட்டு வந்திருக்க அப்பா ஆட்ட திருடலப்பா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தவரை கூட அவன் திருந்தா அவன் மனுஷனாமா இவனை நம்பி உன் வாழ்க்கை நாசமாயிட்டு வந்திருக்கிறிய இவனை உன்னை வெட்டி போடி போட மாட்டான் கட்டி வச்சு தோலை உரிக்கண்டா தோலை உரிக்கண்டா அடிக்காதீங்கப்பா ஆடு திருடு போல அத்துக்கிட்டு போயிடுச்சு அவுத்துடா அவுத்து மன்னார் தப்பானவன் இல்ல மன்னார் கெட்டவனும் இல்ல நீங்க கெட்டவரு நீங்க தப்பானவரு எந்த புள்ளையும் ஒரு நாள் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு தான் சொல்லுவான் அதுக்காக அது வாழ்க்கை பூரா படிக்க லாய்க்கலன்னு அர்த்தமா எந்த புள்ளையும் ஒரு நாள் போய் சொல்லத்தான் செய்வான் அதுக்காக அது வாழ்க்கை பூரா போய் தான் சொல்லும் உண்மையே சொல்லாதுன்னு அர்த்தமா எந்த புள்ளையும் ஒரு நாள் திருடத்தான் செய்வான் நீங்க திருடுறது தப்புன்னு கண்டிச்சிருக்கணும் போய் சொல்றது தப்புன்னு உணர்த்தி இருக்கணும் மறுநாள் மறுபடியும் அவனை பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கணும் நீங்க செஞ்சீங்களா உங்க அம்மா உசுரோட இருந்தா இவர் இப்படி விட்டுருப்பாங்களா அதனாலதான் சொல்றேன் நீங்க கெட்டவரு நீங்க தப்பானவரு டுபாயி டுபாயி மன்னாரு மாட்டிக்கிட்டான் யா மன்னாரு மாட்டிக்கிட்டான் யா ஆரடி ஒசரத்தில் ஆஜானும் பாகுவா மன்னாரு இருந்தானையா சுண்டு விரலில சுல்லெரும்பு கடிச்சதால் சுருங்கித்தான் போனானையா டுபாயி டுபாயி மன்னாரு மாட்டிக்கிட்டான் யா மன்னாரு மாட்டிக்கிட்டான் யா
சப்பா ஏ ஏ சப்பா ஏ ஏ குசா குலா நீ மோ ஆலமர பேயி மேல காதல் வந்துச்சான் அத அம்மா வாக்கி பார்க்கத்தான் ஆசைப்பட்டானா கொள்ளிவாயி அப்பங்கிட்ட பொண்ணு கேட்டானா அதான் ரத்த கடேரி பொண்ணு தர மறுத்தாளாம் மனசுடைஞ்ச மன்னாரு அழுதுகிட்டே நின்னானா இறக்கப்பட்ட சன கழுத கழுத்த காட்டி சொல்லிச்சான் ஓணாங்கொடியில் தாலி கட்டுடாடோய் டுப டுப டுபாயி டுப டுப டுபாயி மன்னாரு மாட்டிக்கிட்டான் யா மன்னாரு மாட்டிக்கிட்டான் யா கடையில பண்ணு டவுனுக்கார பொண்ணு இட்லிக்கும் சட்டினிக்கும் சண்டை வந்துச்சான் கரடி பாறை மன்னாருக்கு கொண்ட வந்துச்சான் புலி ஒண்ணு புளிய மரத்தை சுத்தி வந்துச்சான் என் பேரை எவன் வச்சான்னு கேள்வி கேட்டுச்சான் மன்னாரு பதில சொல்ல வாய் திறந்தானா அட தூணு புலி வாயில் துப்பி விட்டுச்சான் காத்தடிக்குது கலங்குது கள்ளிப்பட்ட நொறுங்குது கண்டங்காலுக்கு இறங்குது மன்னாரு போட்ட டவுசரு மன்னாரு ஆகி புள்ளதாண்டோய் டுப டுப டுபாயி டுப டுப டுபாயி மன்னாரு மாட்டிக்கிட்டான் யா மன்னாரு மாட்டிக்கிட்டான் யா வணக்கம் 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 யாரும் எந்திரிக்க வேண்டாம் சித்தப்பா நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஏன் நான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கேன் தெரியுமா உனக்கு பொழுது போகல அதனால பஞ்சாயத்தை கூட்டியிருக்க அவன் சொல்றது நான் தானே இப்ப வேண்டா கோவப்படாம வந்து உட்காந்து விஷயத்தை சொல்லுங்க. நான் இன்னைக்கு எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டியிருக்கிறேன்னா நம்ம ஊர் மண்ணா இருக்கும் அஞ்சலி பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன். அதுக்கு தான். அட என்னங்க தலைவரே, கல்யாணம் பண்ணவங்களே திருப்பி கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? நாங்களாம் கல்யாணம் பண்ணாம எத்தனை மொட்டை பசங்க இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல? அட யாரா அவன் கல்யாணத்தை பண்ணிட்டான் எப்பறம் அவன் கல்யாணத்தை பண்ணா? பத்திரிக்கை அடிச்சு பந்தல் போட்டு சோறு போட்டா கல்யாணத்தை பண்ணா? வர்ற வழியில ஒரு பொண்ணு நினைச்சு கூட்டு வந்துட்டான். மஞ்ச கைத்த கழுத்துல கட்டினானா இல்ல அருணா கயிறு அத்து கழுத்துல கட்டினானா யாருக்கு தெரியும்? அதனால அவங்களுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருவோம். ரிஜிஸ்டரா அப்படின்னு என்னங்க தலைவரே? ஐயோ, இந்த ஊர்ல நான் ஒருத்த மட்டும் படிச்சுட்டு படுற பாடு இருக்கே. யோ, ரிஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்னா அப்பதான் கல்யாணம் செல்லுபடி ஆகும்னு அர்த்தம். அட போங்க தலைவரே, போன மாதம் மாசாணி முத்துக்கும் கருவாச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நீ சொல்கிறீங்களே ரிஷிஸு அதே பண்ணாங்க. டே மாசான முத்து அப்பனுக்கும் கருவாச்சி அப்பனுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுடா. ஆனால் இந்த புள்ளியோட விஷயத்தில் இந்த புள்ளியோட அப்பன் கண்ணில் விளக்குன்னு ஊற்றி காத்துக்கிட்டு இருக்கான். இந்த பிள்ளை எப்போ தூக்கிட்டு போகலான்னு 24 மணி நேரம் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? அதுக்கு தான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுட்டோம்னா சட்டம் பாதுகாப்பு கொடுக்கும், கவர்மெண்ட்டும் பந்தோபஸ்து கொடுக்கப்படா. மன்னார் 1ஆம் நம்பர் குடிகாரன், 1ஆம் நம்பர் குடிகாரன். ஆமா, இவர் 2ஆம் நம்பர் குடிகாரன். ஏப்பா டேய், அப்படி கூட்டத்தை விட்டு அப்புறப்படுத்துக்கடா. பாத்துடா. ஏப்பா, அந்த புள்ளைய நம்ம மன்னார் கூட்டிட்டு வந்ததுல இருந்து இது வரைக்கும் அந்த கருமம் முடிச்ச பையன் மாதிரி குடிச்சு என்னைக்காவது குப்பரை விழுந்து கிடந்திருக்கானா? இல்ல வேற ஏதாவது தப்பு தண்டா பண்ணிருக்கானா? நேத்து கூட சாமியாட்ட காணும், என் மகன் தான் திருடித்தான்னு மன்னாரோட அப்பனே கம்ப்ளைண்ட் சொன்னான். ஆனா அது இல்லன்னு நிரூபணம் ஆச்சுல. ஏப்பா, ஒரு மனுஷனுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னா தாங்க முடியாதாடா? சரிங்க தலைவரே, நீங்க சொன்ன மாதிரி கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். பெரிய மனுஷன். கோபி மல்லிகா
நினைச்சதை சாதிச்சிட்டீங்களேம்மா. பிறகு சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும், எது நல்லது எது கெட்டதுன்னு? என்ன மாதிரி அனுபவசாலிகளே தெரியும். கல்யாணம் கொட்டு வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்காக நான் போட்ட நாடகம் எனக்குள்ள தெரியும். குட்டுறாத, குடுக்குற மாதிரி நடி. டேய், கடப்பாறை சரியான இடத்துல வை, அந்த நேரத்தை தேடாத, புரியுதா? நீ வேலைக்கு ஆக மாட்ட. மல்லிகா வராளான்னு பார்த்துட்டு மா வந்தாச்சா? இதுடா அவசரம் கொடுக்க. வந்துட்டா வந்துட்டா. கோபி போய் ஒழிச்சுக்க. போட போட. அண்ணே நீ பண்ணு பண்ணு. என்ன மறந்துட்டப்பா, நீ கையில் வச்சிருக்க? ஐயோ என்னடா புரியல. போடு போடு. ஐயோ கட்ட பண்ணிக்காதே. ஐயோ அண்ணே, ஊருக்கெல்லாம் விட்டு பண்ணி சொல்லுவியே, இப்போ உனக்கு யார் விட்டு பண்ணி சொல்லுவா? என்ன சத்தே? உங்க அம்மா மேலக்கிட்டு சாக போறாடி. கோபி, உன் மாமா சாக போறாடா. இந்த பிள்ளைக்கு அச்சா மாமனை காப்பாத்துடா. போய் கலப்பா எடுத்து வந்து குத்து. சரிம்மா. அண்ணே கடவுள் தரானே. கடவுள் தரானே. எனக்கு வேற யாரு அப்பா இருக்கா? டேய் எராஜே. கடப்பாறைய காணாமா? நல்லா தேடி பாட்டியாடா. அல்லா நல்லா தேடி பாட்டா. குடியா குடியா. 1000 ரூபா செலவு வச்சிட்டாங்க. நான் செத்து போகிறத பற்றி கவலைப்படலாமா? இந்த நிமிஷமே செத்து போயிடும். ஆனால் உனக்கு ஒரு துணை ஏற்படுத்தி கொடுக்க முடியாமல் செத்து போயிடுவேன்னு நினைக்கும் போது தான் மனசுக்கு சங்கடமாக இருக்குமா? எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன். ஆனால் என்னையா நல்லா நுட்டுக்கிறா? எல்லாரும் என்ன வில்லியாடுன்னு பார்க்குறாளுங்க. எவ்வளோ ஆச்சு? 3500 ரூபா ஆச்சுமா. 2 மாசமா வட்டி பணம் கொடுக்கலல்ல, அதில் கழிச்சிக்கோ. வாடா கோப்பி. என்னம்மா சொல்ற? நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு முடிவாகி போச்சு. நான் படிச்சிருக்கேன். என்னால் காட்டு வேலைக்கும் போக முடியாது. ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க் தான் பார்க்கணும். அதுக்கு என் சர்டிஃபிகேட்ஸ் வேணும். அதெல்லாம் சரி தான். இன்னும் 2-3 நாளைக்கு உனக்கு கல்யாணம் வச்சிருக்கே. இந்த நேரத்தில் நீ திருச்சி போகணுங்கிற? உன் அப்பா ஏற்கனவே உன் மேலே குலவரியா இருக்காரு. அவர் கையில் சிக்கனம் என்ன ஆகுறது? நான் ட்ரிச்சிக்கு போகல தலைவரே. ட்ரிச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு தான் போகிறேன். அதுவும் மன்னாரை கூட்டிகிட்டு தான் போகிறேன். பாத்திரா மன்னாரு, உங்கள் விஷயத்தில் நான் சப்போர்ட்டாக இருக்கேன்னு ஏற்கனவே ஊர்க்கார பயில என் மேலே காட்டமாக இருக்கானுங்க. ஏதாவது கோக்கமாக்கு பண்ணீங்க. இது வரைக்கும் நான் பஞ்சாயத்தை கூட்டினேன், அப்புறம் எனக்கே கூட்டிடுவாங்கப்பா. எப்பா சாமி தப்பிச்சேன். பேக் கொடு. இனிமே கரடி பற பக்கமே வரமாட்டேன். ஐயோ என்ன சொல்ற? பின்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது கழுத்தா இல்ல தாலி கட்டுற மரமா? ஆனாளுக்கு தாலி கட்ட பாக்குறீங்க. ஏற்கனவே கணேசன் தாலி கட்டிட்டான். என் அப்பா வேற அந்த எம்எல்ஏ பையன் கையால தாலி கட்ட வைக்க பாக்குறாங்க. ஊர்க்காரங்க உன் கையால தாலி கட்ட வைக்க பாக்குறாங்க. எப்பா சாமி விட்டுரு, நான் போறேன். அப்ப என் மல்லியாவோட நிலைமை நான் எப்படி மல்லியாவோட சேர்றது? யோசி. ஏ அழுது தொலைச்சிடாத. ஆட்டோ அப்படி. ஆட்டோவா? எங்க? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். மறுபடியும் அங்கேயா? நீங்க எங்க கவலைப்படுறீங்க? உங்களுக்கு நான் முடிச்சு தரேன். கொஞ்சம் வேகமாக முடிச்சு விடுங்க சார். நீங்க புறப்படுங்க. ஓகே சார். நான் ஃபோன் பண்றேன். சார். அடடே வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? எங்க கணேஷ் வரலீங்களா? கணேசன் வரல சார். என்னாச்சு? கார்த்திக், நான் அப்புறம் பேசுறேன். நீங்க புறப்படுங்க. வாங்க.
இது போதும்ல இதை வச்சு நான் கல்யாணத்தை நிறுத்திடுவேன். என் வள்ளியோட சேர்ந்துருவேன். வா போலாம். இரு அம்மா வருவாங்க. உம்மா வருவாங்களா? ஐயோ, உங்க அம்மா வந்தா உங்க அம்மா முன்னாடி உங்க அப்பனெல்லாம் வருவான். அதெல்லாம் வரமாட்டேன். இந்த உங்க அப்பா வந்துட்டால, இனி அந்த எம்எல்ஏ போய் வருவான், பின்னாடி ரவுடியெல்லாம் வருவாங்க. என்னை மன்னிச்சிடுமா, பெரிய தப்பு பண்ணியிருப்பேன். உன்னை மட்டும் அவனுக்கு கட்டி கொடுத்துருந்தா உன் வாழ்க்கையே பாழா போயிருக்குமா. எப்போ நீ அவனுக்கு இல்லைன்னு தெரிஞ்சதோ எந்த அளவுக்கு என்னை பழி தீர்க்கணுமோ அந்த அளவுக்கு என்னை பழி தீர்த்துட்டாமா. என்னை மன்னிச்சிடுமா. என்னையும் மன்னிச்சிருப்பா. நான் மன்னாரை கல்யாணம் பண்ணிக்கல, கணேசனை தான்ப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நல்லா தெரியுமா, எல்லா விஷயத்தையும் உங்கள் அம்மா என்கிட்ட சொல்லிட்டாமா. பிரச்சனை வந்ததெல்லாம் எனக்கு தான்ப்பா. ஆனால் அந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டதெல்லாம் மன்னார் தான்ப்பா. மன்னார் எனக்கு முன்ன பின்ன தெரியாது. சாட்சி கையெழுத்து போட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லா பிரச்சனையும் அவன் தான்ப்பா சுமந்துட்டுருக்கான். அந்த ஊரில் அவன் ஒரு நாய் கூட மதிக்காது. ஆனால் அவனையும் உசுரா நினச்சிட்டு ஒரு பொண்ணு வாழ்ந்துட்டுருக்கான். இன்னும் 2 நாளில் அந்த பொண்ணுக்கு கோபி கூட கல்யாணம். அந்த கல்யாணம் மட்டும் நடந்துட்டா மல்லிகா உசுரோடு இருக்க மாட்டா. மல்லிகா இல்லாமல் மன்னாரும் இருக்க மாட்டான். ஏன்னா அவங்க 2 பேர்த்தோட காதல் அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் தான் என் புருஷன்னு நான் தான் அந்த 4x4 ரூமில் ஆட்டுக்கூடத்தில் தங்கியிருந்தேன். தூங்கும்போது எத்தனையோ தடவை புடவை முழங்காலுக்கு மேலே ஏறியிருக்கும், மாறு கீழே இறங்கியிருக்கும். ஆனால் ஒரு தப்பான பார்வையோ ஒரு தவறான வார்த்தையோ அவள் இது வரைக்கும் பேசினதே இல்லை. இதே சந்தர்ப்பம் வேற யாருக்காவது கிடச்சிருந்தா அவள் இவ அளவுக்கு நல்லவனாக இருக்கிறதுக்கான எந்த உத்தரவாதமும் கிடையாது. மல்லிகாவுக்கு இன்னும் 2 நாளில் கல்யாணம். என் வாழ்க்கையே போகுது, என்னடி அவன் வாழ்க்கை, வந்து உண்மையை சொல்லடின்னு சொல்லி தெருவில் போட்டு 4 அடி அடிச்சிருந்தா நானும் உண்மையை சொல்லியிருக்க தான் செய்யணும். ஆனால் அப்படி ஒரு எண்ணம் அவனுக்கு தோணுனதே இல்லை. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவம்மா. உங்களை விட என்னை விட ஏன் எல்லார் விடையும் ரொம்ப நல்லவம்மா. மன்னாருக்கு நல்லது நடக்கணும். மல்லிகாவையும் மன்னாரையும் சேர்த்து வைக்கணும்ப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லா எவிடன்ஸும் நம்ம கையில் இருக்குது. உடனே எடுத்துகிட்டு ஊருக்கு போவோம், எல்லா உண்மையும் சொல்லுவோம், மன்னாரை மல்லிகாவையும் சேர்த்து வைப்போம். எந்தா இப்போ கிளம்பலாம். மன்னாரே கமான். ஏண்டா அது எல்லா இடத்துலையும் மன்னார் போஸ்டாவே இருக்கு. என் கல்யாணத்துக்கு 2 நாளுக்கு அப்புறம் தான் அவன் கல்யாணம். தலைவனுக்கு கோயப்ப பாத்தியா மச்சான், கையை வர நட்டமா தூக்கிட்டு சீனா கூனா சண்முகம் இங்க பாருடா மச்சான், கம்பியை கூட விட்டு வைக்கலடா. மாப்பிள்ள என்னடா பண்ணலாம்? என்னன்னாலும் பரவாயில்லடா, என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்லடா, எல்லா போஸ்ட் மேலே என் போஸ்ட் விட்டுங்கடா. இறங்க சீக்கிரம். பாசே பாசே போஸ்டர்ல தரவங்க பாசே, வரவங்க போறவங்க கண்ணத்துல எல்லாம் தரவாதீங்க. ஐயோ ஐயோ, என்னது என் முன்னாடிக்கு மன்னாருக்கு கல்யாணம் போஸ்ட் ஓடி இருக்கு. யோ என்ன சொல்ற? அட ஆமாயா, அவ என்னோட வைஃப் தான். நானும் அஞ்சலியும் 3 வருஷமா லவ் பண்ணோம். எங்க லவ் அவங்க அப்பாவுக்கு தெரியாது. அஞ்சலியை எம்எல்ஏ பையனுக்கு கட்டி வைக்க அவர் முடிவெடுத்துட்டாரு. அதனால தான் நான் உடனடியாக ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு. அப்பதான் மன்னார் வந்தான். ரெண்டு நாள் கழிச்சு என்னை கொண்டு போய் காட்டு பங்களால் அடைச்சி வச்சுட்டாங்க. அங்கேருந்து தப்பிச்சு போகும்போது நாய்ங்க என்னை கடிச்சு கொதடிச்சு மயங்கி கிடந்த என்ன ஆட்டோ டிரைவர் கொண்டு போய் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாரு. கண்ணை முழிச்சு பார்த்தேன். அஞ்சலி நாஸ், அஞ்சலி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். திரும்பவும் சுயநினைவு வந்து பார்த்தப்ப டேப்லெட் போட்டுங்க, தண்ணி குடிச்சுங்க. கணேஷ், நீங்கள் உயிர் பறிச்சதே பெரிய விஷயம். ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணலன்னா ரேபிஸ் அட்டாக் ஆகும். சேம் டைம் நாக்க தொங்க போடுவீங்க, தண்ணியை கண்டா பயந்து ஓடுவீங்க. ஆஸ் எ சீஃப் டாக்டரா என்னோட அட்வைஸ். அதனால் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது ஏற்பட்டுச்சு. கணேஷ், அஞ்சலி உங்கள் ஃப்ரெண்டு மன்னார் கூட தான் இருப்பாங்க. நீங்கள் கரடி பார்க்க போங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். காட் பிளஸ் யூ. ஒரு நிமிஷம் செலவுக்கு வச்சுங்க. தேங்க்யூ டாக்டர், டேக் கேர். அட பாவி, பானை திரண்ட நேரத்தில் வெண்ணையை உடச்சிட்டேடா. அது இல்லை பாஸ், வெண்ணெய் திரண்ட நேரத்தில் பானையை உடைச்சிட்டான். டேய் பதட்டத்தில் பாடுதுடா. பாடுதில்ல பாஸ், பதறுது. டேய் ஏதோ ஒன்று விடுங்கடா. இந்த விஷயத்தை நீ வேற யார்ட்டையும் சொல்லலை பாஸ்.
இப்போதானே பாஸ் நான் பஸ்ஸை விட்டு கீழே இறங்கினேன். இப்போதானே பாஸ் நான் போஸ்டரே பார்த்தேன். சரி, நாளைக்கு காலையில வரைக்கும் பொறுமையா இரு. உன்னை அஞ்சலி நாங்க சேர்த்து வைக்கிறோம். டேய் சடையா, இவனை கொஞ்சம் பாத்துக்கோடா. டேய் நீங்க வாங்கடா. சரி. ஏங்க கொஞ்சம் வேகமா போங்க. ஒன்றும் கவலைப்படாத, எந்த பிரச்சனையும் நடக்காது. என்ன தாயி இந்நேரத்தில் வந்திருக்க? கல்யாணம் உடனே நடக்கணும். ஆமா, கணிஞ்சா 2 நாள் கல்யாணம் தானே? இல்ல, நாளைக்கே நடக்கணும். ஏன் இப்படி பேசுற? என்னாச்சு உனக்கு? உன் பொண்ணு என் பையன் மேல ஆசைப்பட்டு இந்த கல்யாணம் கொட்டுக்கல. உன் மேல இருக்கிற பாசத்துக்கு கட்டுப்பட்டு தான் கல்யாணம் கொட்டுட்டு இருக்கா. மன்னார் இல்லாத போது இந்த கல்யாணம் நடக்கணும். மன்னார் வந்துட்டா உன் பொண்ணு மனசு மாட்டா. என்ன நிச்சயம்? உன்னால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நாளைக்கு என்ன எப்படி முடியும்? நீ ஊன்னு சொல்லு. கோபி அவன் பசங்களும் பார்த்துப்பானுங்க. எவ்வளவோ நடந்துருச்சு. 2 நாளைக்கு அப்புறம் நடக்க வேண்டிய கல்யாணம் 2 நாளைக்கு முன்னாலே நடக்குதுன்னா எனக்கு சந்தோஷம். நடக்கட்டும் நடக்கட்டும். யோ, இங்க என்ன பண்ற? கல்யாணத்துக்கு வரவு போறவங்க எல்லாம் படம் எடுத்துக்கிட்டு இருக்காமா. கல்யாணத்துக்கு வர போறவங்க உனக்கு காசு கொடுக்குறானா? இல்ல. நான் தான் உனக்கு காசு கொடுக்குறேன். ஆமா. வாயா, வந்து என்ன படம் எடு வாயா. வரமா. கொஞ்சம் சரிங்க. ஏ கோபி, அம்மாடா கூச்ச விடாம இருடா. டே தம்பி, அம்மாடா கூச்ச விடாம எடுக்க. நித்யா, நான் அம்மாடா, நீ போய் சேர பா பா. இப்ப எடியா. என்னாச்சுப்பா? டீசல் இல்ல. என்னப்பா சொல்ற? நானும் திருச்சியில கிளம்புனதுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், டீசல் இல்ல டீசல் இல்லன்னு. யாராவது காதுல வாங்கி போட்டீங்களா? ஏன்பா கரடி பாரு 3 கிலோமீட்டர் தான்ப்பா. எப்படியாவது அடிச்சு ஓட்டப்பா. இது என்ன மாட்டு வண்டியா அடிச்சு ஓட்டுறதுக்கு? ஏய் என்னடா வேணும் உனக்கு? பின்ன என்ன பாஸ், அஞ்சலி என் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. டேய் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அமைதியா இரு. ஓவரா பேசுனேன் உன்னை அஞ்சலி நான் சேர்த்து வைக்க மாட்டேன். டேய் இவனை முதல்ல கட்டி போடுங்கடா. அட சும்மா இருங்க பாஸ். உன்னை கட்டி போறதே ஒரு கண்டினியூட்டியா வச்சிருக்கீங்க. ஸ்டாப் ஸ்டாப். வண்டி நிறுத்தா. பட்டின மாற செவி கேட்கல. நிறுத்திட்டான். ஐயோ, லாரி ரிவேஸ்ல வருது. பேட்டி கல்லெல்லாம் விட்டு அடிச்ச. நானாவது கல்ல தூக்கி இருந்தேன். நீங்க அவனை மலையாளத்துல அசிங்க அசிங்கமா திட்டுறீங்க. அவன் மலையாளத்துல இருந்த டிரைவர் போல் இருக்கீங்க. இப்போ என்னங்க பண்றது? நானாயிட்டு ஒன்றும் செய்யல. எல்லாம் இந்த பாரியா தான். ஐயோ, நான் இல்ல. அண்ணா இன்னைக்கு சைக்கிளா படம் பார்த்துட்டு இன்னைக்கு தான் வரியா? அட போனேன். என் வாழ்க்கையில வில்லியா அந்த சைக்கிளா தானே. அன்னைக்கு மட்டும் நான் சைக்கிளா படம் பார்க்க போகாம இருந்திருந்தேன் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆமா, நீ எங்க போயிட்டு வர? கோபிக்கு மல்லியாவுக்கு கல்யாணம் இல்ல? ஆமா, 2 நாள் கழிச்சு. இல்லம்மா, இப்ப நடந்துகிட்டு இருக்குமா. என்ன சொல்ற? ஆமாடா, நீ இருந்தா அந்த கல்யாணம் நடக்காதா? நீ வரதுக்கு முன்னாடி கல்யாணத்தை நடத்தி முடியுமா? ஐயோ, அப்படி தாண்டா அவங்க சொல்றாங்க. ஐயோ, வாடா போடா வண்டி என்ன? வாங்க வாங்க அடிங்க அடிங்க. நல்லா அடிங்க. அப்புறம் இன்னும் 2 நாளையில அஞ்சலிக்கும் மன்னாருக்கும் தலைவர் ஏன் தலைமையில இங்கதான் கல்யாணம். அப்போ நீங்க 3 பேர் வந்து இதே மாதிரி தான் பண்ணி அடிக்கணும். தலைவரே, ஊருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. நீங்க எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க? உங்க கல்யாணத்துக்கும் நாங்க வந்துதான் இப்படி பண்ணிட்டு அடிப்போம். டேய் கல்யாணம் மொய் கிடக்க நீங்க தான்டா வசூலிக்கணும். உங்களை நம்ம தலைவரே என்னடா என்ன மாதிரி நீ தொப்பி வச்சிருக்க? தலைவரே நான் தான் கல்யாணம் மாப்ள. ஆமால, அவன் எதுக்கு பதட்டமா மன்னார் வருவான். அவன் எதுக்கு வருவான்? இந்த கல்யாணத்தை நிறுத்த வருவான். அவன் எதுக்குடா நிறுத்த வருவான்? எனக்கும் அஞ்சலிக்கும் காதலும் இல்ல கத்திரிக்காயும் இல்ல கல்யாணமும் இல்லன்னுவான். அவன் எதுக்குடா அப்படி எல்லாம் சொல்லுவான்? சொல்லுவான் தலைவரே. போடா கிறுக்கு போடா, நான் பாத்துக்கிறேன் போ. என்ன இவன் புது குண்டை தூக்கி போட்டு போறான்? எப்படி இன்னைக்கு உனக்கு பஞ்சாயத்து தான் போ. அப்ப தயவண்டா அவன். அடுத்து நம்ம தான் மறுபடியும் வேண்டாம் அவன். என்னடா பண்ணாரு? எதுக்கு இந்த ஓட்டம்? கல்யாணத்தை நிறுத்தணும். கல்யாணத்தை நிறுத்தணும். டேய் நீ ஓடுற ஓட்டத்தை பார்த்தா கல்யாணத்தை இல்ல சாந்தி முகூர்த்தத்தை கூட நிறுத்த முடியாது. இரு நான் போய் நிறுத்துறேன். தலைவரே தலைவரே வேண்டாம்.
என்னடா கால் ஊர்கோலம் வருது? தலைவரே தலைவரே கல்யாணத்தை நிறுத்துங்க தலைவரே. என்னடா கால் கண்டினியூவா பேசுது? டேய் முத்துராஜ் என்னடா மேஜிக் பண்ற? தலைவரே கல்யாணத்தை நிறுத்துங்க தலைவரே. ஏன்டா? மன்னார் தான் நிறுத்த சொன்னா. எதுக்குடா? ஐயா அத சொல்லலையே அவன். இரு போய் கேட்டு வரேன். தலைவரே தலைவரே இவனா டேய் மன்னார் என்ன பண்ற? தலைவரே கல்யாணத்தை பாட்டுங்க தலைவரே. என்னடா சொன்ன? கல்யாணத்தை பாட்டுங்க. ஏடா எவ்வளவு பார்த்தாலும் கல்யாணத்தை பாட்டு அவசரமா பேசுறீங்களே. பைத்தியம் முடிச்சு போச்சு உங்களுக்கு. சொல்ற கேளுங்க தலைவரே. எனக்கு அஞ்சலிக்கும் காதல் இல்ல கத்தரிக்காய் இல்ல கல்யாணம் இல்ல. கோபி சொன்னதே இவன் சொல்றான். அது உண்மை. எது உண்மை? 3 நாளைக்கு முன்னால உனக்கு அஞ்சலிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நான் சொன்னேன். நீ பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்தேன். ஐயோ வாக்குறுதி கொடுத்தேன்னு சொல்றியா? நான் இன்னைக்கு வாக்குறுதி கொடுத்தேன். சரியான முட்டா தலைவரே நீ. அதனால தான் இவங்க கூட ஒண்ணு மதிக்க மாட்டேங்கிறாங்க. தலைவரே அஞ்சலி அஞ்சலி கணேசா அஞ்சலி டேய் என்னடா நீ கட்டிக்கிட்டு வந்த பொண்ணு அவன் கட்டி பிடிச்சு நிக்கறான். விட மாட்டேன். கொஞ்ச நேரம் இருங்க தலைவரே. ரொம்ப நாளா பிரிஞ்சு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சு விடு. ஐயோ கலாச்சார சீர்கேடு. நான் விட மாட்டேன். டேய் புடா. இருங்க தலைவரே. தலைவரே எனக்கும் மன்னாருக்கும் காதலும் இல்ல கத்திரிக்காவும் இல்ல கல்யாணமும் இல்ல. அட என்ன மணி அவங்க பேசுற மாதிரியே பேசுறேன். அஞ்சலி கொஞ்சலி. அஞ்சலி இவர்தான் தலைவரா? வணக்கம் தலைவரே. அதாவது தலைவரே நம்ம மன்னாருக்கும் அஞ்சலிக்கும் காதலும் இல்ல கத்திரிக்காயும் இல்ல கல்யாணமும் இல்ல ஒரு கர்மாந்திரம் இல்ல. சரியா சொன்னீங்க தலைவரே. கலங்குதுடா. யாரும் கலங்க வேண்டாம். நடந்த எல்லா உண்மைகளையும் நான் சொல்றேன். போஸ்ட் ஓட்டும் போதே அந்த தம்பி எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கான். நீ நல்லவன நான் என்ன செஞ்சிருக்கணும்? வந்து எங்க கிட்ட உண்மையை சொல்லி மல்லிகாவுக்கு மன்னாருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீயா ஒரு நாடகம் ஆடி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்க. ஏண்டா விருப்பப்படாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமா வாழ்ந்துருவியாடா? சொல்றா. பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி உன்னால நிம்மதியா வாழ்ந்துட முடியுமாடா? உங்க ஆத்தால கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டேனடா. எங்க இருக்காங்க? எங்க இருக்கா? எங்க இருக்கா? ஏய் மன்னாரே பயப்படாதடா. போ போய் சந்தோஷமா தாலி கட்டா. போய் தாலி கட்டா. தலைவரே பட்டு வேட்டி பட்டு சட்டை இல்லையே தலைவரே. பட்டு வேஷ்டியா? மல்லியாடா பட்டு நீனே வேஷ்டி. போய் கட்டிக்கடா. போடா. ஐயோ மல்லியாவை காணோம். மல்லியாவை காணோம். என்னாச்சு? அம்மா மல்லிகா அக்கா உங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுக்க சொன்னாங்க. என்னது நிறைய எழுதி இருக்கு? நீயே படிமா. அன்புள்ள அப்பாவுக்கு மன்னார் மாமா இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால இந்த தடவை சாகிறது உறுதி. அடுத்த ஜென்மத்துல நான் உனக்கு மகளா பிறப்பேன். அப்பாவுக்கு ஆசை முத்தங்கள். மல்லிகா மன்னாரு. மல்லிகா பாலு. காட்டுப்பேல அறிவாட்டவனே பேடா நடந்து வச்சு ஏன்டா இருக்கீங்க? வாங்கடா எல்லாம் கடந்து அடி போவோம். காளியாயி 2 வாளி தண்ணி அரைச்சி ஊத்தாயா. அப்பதான் மருமக்க பாரு கஞ்சி ஊத்துவாளுங்க அம்மா. உனக்கு வேற வேலை கிடையவே கிடையாதா? ஊர்ல எத்தனை பேர் இருக்காளுங்க. அவங்கள்ட்ட எல்லாம் போய் தண்ணி அரைச்சு கொடுன்னு கேட்க வேண்டியதானே? எப்ப பாரு எங்கிட்டே வந்து கேட்பேன். இதோ பாரு இன்னைக்கு உனக்கு தண்ணி அரைச்சு கொடுத்துட்டாவது நான் சாவறது உறுதி. என் சாவை யாராலையும் தடுக்க முடியாது. ஆத்தா மல்லிகா யாரும் சாக கூடாது. மல்லிகா மல்லிகா ஆத்தா மல்லியா நீ சாக கூடாதுடா. நீ சாக கூடாது. ஏன் பிள்ளை மன்னாரு இவங்க கூட நீ சேர்ந்து வாழணும்டா. எப்படி? அது அப்படித்தான். ஏற்கனவே சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியாது. காட்டு பயிர்
பயலுங்க கேன பயலுங்க எதுக்குடா சிரிக்கிறீங்க இப்படி? மல்லிகாவையும் மன்னாரையும் கூட்டிக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா வாழ வைத்தஜா. மேளதாள சத்தம் ஊரில் முழங்கி கொட்டும், உன் கழுத்துல தாலி கட்டிருவேன். கூரச்சேலம் என்ன பாலும் பழமும் தின்ன, நீ கொடுக்க நான் ருசிச்சிருவேன். மன்னாரே, தம்பி பாலசுப்ரமணியம் கற்பூரம் எடுத்துக்கையா. எனக்கு பிடிச்ச இல்லா குறும்பு பயலின் உள்ளா கெட்டியாக பூட்டிக் கொள்வேனே. நொடிக்கு நொடி ஒன்று நினைச்சி வளர்ந்த என்ன சுத்தமாக நான் தருவேனே. பிறந்த ஊரு மண்ணும் மனசில பதிஞ்ச பொண்ணும் கடைசி வர தொலையாது பெண்ணே. நெஞ்சை விட்டு அழியாது கண்ணே. என்ன மறந்து உன்னை சுமந்து இந்த ஜென்மத்தில புண்ணியம் செஞ்சேன். சொந்தம் எனக்கு நேரில் வந்து சொர்க்கம் கொடுத்துருச்சு. என்னிடம் இல்ல என்னோட உசுறு உன்னில் கலந்துருச்சு. ஊரையெல்லாம் காவல் காக்க ஐயனாரு சாமி, என் உசுர காவல் காக்கும் நீ எனக்கு சாமி.